வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மோகினி பாகம் 3. ஏற்கனவே 2 பாகங்கள் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 20. பவானி குட்டியின் கணவர் கோபால நம்பூதிரி மாலை நேரத்தில் விஸ்வமங்கலம் வீட்டை அடைந்தார். அங்கே ஏதோ பூஜை நடந்து கொண்டு இருந்தது. வெளித்திண்ணை அருகே வந்து நின்ற கோபாலனிடம் முதலில் ஒரு வேலையாள் வந்தான். எங்கே இருந்து வருகிறீர்கள்? தெற்கு பக்கத்திலிருந்து வருகிறேன். எங்கள் வீட்டு பெயர் பெருமன் மனை. இந்த வீட்டின் திருமேனி ஏதோ பூஜையில் ஈடுபட போகிறார் போல தெரிகிறதே. அவரை சந்திக்க நேரமாகுமோ? கொஞ்சம் தாமதமாகும். குறைந்தது அரை நாழிகை ஆகும். அப்படியானால் நான் காத்திருக்கிறேன். உட்கார்ந்திருங்கள். இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவரை பார்த்துவிட்டு போவது தானே நல்லது. தாக சாந்தி செய்து கொள்ள ஏதாவது தரட்டுமா என்று கேள். உள்ளிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. வேண்டாம், பரவாயில்லை, கோபாலன் பதிலளித்தார். உட்புறமிருந்து குரல் கொடுத்தது தேவகி அந்த ஜனம்தான். ஒருபொழுதும் வீட்டிற்கு வெளியே வராத, ஆண்களுடன் பேசி பழக்கமில்லாத தேவகி அந்த ஜனம் சென்னாங்கேரி மனையின் தானவேதன் நம்பூதிரிப்பாடின் வரவேற்பிற்கு பிறகு அவளுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டிருக்கிறது. இனிமேல் யாரிடம் பேசினால் என்ன என்கிற நினைப்பு தோன்றியிருக்கிறது. மேற்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் சகோதரனும் மாறிவிட்டிருக்கிறார். அதன் அடையாளம் தானவேதன் உறங்கும் அறைக்கு ஜெயந்தனே அவளை அனுப்பி வைத்ததுதான். எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் இனிமேல் தனக்குள்ள கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்ள அவளாகவே ஒரு தீர்மானம் செய்தாள். நடந்து களைத்து வந்த கோபால நம்பூதிரிக்கு தேவகி அந்தர்ஜனம் ஒரு வெண்கல டம்ளர் நிறைய காய்ச்சிய பசும்பால் கொண்டு வந்து கொடுத்தாள். பிறகு வெளிப்புறம் திறந்து கிடந்த திட்டிவாசல் கதவின் வழியாக தேவகி அந்தர்ஜனம் கோபாலன் நம்பூதிரியின் உடல் அழகை ரசிக்கத் தொடங்கினாள். 45 தாண்டிய கோபாலன் பார்வைக்கு வசீகரமாக இருந்தார். குடுமி இல்லாமல் படிய வாரிய தலைமுடி, சலவை செய்த தூய வெள்ளை உடை, ஜரிகை போட்ட வேட்டி, கையில் தங்கசங்கிலி போட்ட கடிகாரம், விரலில் வெள்ளைக்கல் மோதிரம், சுருட்டி வைத்துள்ள சட்டையின் கைப்பகுதிகளுக்கு கீழே தெரிந்த தசைப்பிடிப்பான கைப்பகுதி. கோபாலன் ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தார். அந்த முதல் பார்வையிலேயே அவர் கிறங்கி போனார். மனைவி பவானி குட்டியை விட தசைப்பிடிப்பான உடம்பு. இவ்வளோ சுதந்திரத்துடன் வெளியே வந்து உபசரித்த நடைமுறை அவருக்கு வியப்பூட்டவும் தவறவில்லை. பாலில் இனிப்பு சரியாக உள்ளதா? புதிதாக மலர்ந்த புன்னகையுடனும் கண்ணில் ஒருவித வெட்கத்துடனும் கேட்டாள். கோபாலன் நம்பூதிரி ஒருவித தவிப்புடன் இதையெல்லாம் கவனிக்கவும் செய்தார். நன்றாக உள்ளது, நம்பூதிரி கூறினார். பொடி வைத்து பேசுகிறார் என்பதை தேவகியும் புரிந்து கொண்டாள். இருந்து அண்ணாவை பார்த்துவிட்டு தானே போகப் போகிறீர்கள்? அவள் கேட்டாள். இந்த நிலைமையில் அப்படித்தானே செய்ய முடியும். மீண்டும் இரு பொருளில் பேசினார் கோபாலன். அதை புரிந்து கொண்டவளைப் போல தேவகி அந்தர்ஜனம் புன்னகைத்தவாறு வீட்டிற்குள் சென்றாள். பூஜை முடிந்த பொழுது மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. ஜெயந்தனும் தானவேதனும் ஒன்றாகவே வெளியே வந்தனர். வெளித்திணையில் உட்கார்ந்திருந்த முன்பின் அறிமுகமில்லாத நபரை கண்டதும் ஜெயந்தன் ஒரு கணம் தயங்கினார். யார் இவர்? மனதிற்குள் ஒரு கோடு கேள்விக்குறியாக உயர்ந்து வளைந்தது. அருகே நெருங்கியவுடன் கோபாலன் எழுந்து வணக்கம் செய்தார். ஜெயந்தனும் பதிலுக்கு வணக்கம் செய்தார். நீங்கள் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா? ஜெயந்தன் கேட்டார். அப்படியெல்லாம் இல்லை. ஜலபாலம் ஏதாவது சாப்பிட்டீர்களா? ஆகிவிட்டது. ஏதாவது விசேஷம் உண்டா? அதற்குத்தான் வந்திருக்கிறேன். கோபாலன் தானவேதனை பார்த்தபடி பேசினார். அப்படியானால் ஒரு நிமிஷம் இருங்கள் என்றபடி உட்புறம் பார்த்து, கொச்சி உண்ணி, பெரியவரை அழைத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போ, அவர் குளிக்கும் நேரமாகிவிட்டது. வந்த வேலைக்காரன் தானவேதனுடன் கிளம்பினான். சரி வாருங்கள் பேசலாம். ஜெயந்தன் கோபாலனை அழைத்தார். நான் தெற்கு பகுதியிலிருந்து வருகிறேன். பெருமன் மனை என்பது எங்களது வீட்டு பெயர். என் பெயர் கோபாலன். வந்த காரணம் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை. அதாவது சொன்னால் யாரும் நம்ப முடியாத விஷயம். அப்படியானால் நிறைய பேச வேண்டியிருக்கும் இல்லையா? ஆமாம். உங்களது நேரடியான அனுபவமா அல்லது கேட்டு தெரிந்த செய்தியா? கேள்விப்பட்டதுதான், ஆனால் உண்மையான செய்தி. சுவாரஸ்யம்தான், சொல்லுங்கள். விஷயம் எனது சொந்த இல்லம் பற்றியது. அற்புதமான விஷயம். நான் இப்பொழுது என் மனைவியின் வீட்டில் வசிக்கிறேன்.
என் மாமியார் வீடு கொஞ்சம் வசதியானது. எனவே கல்யாணத்திற்கு பிறகு அங்கேயே தங்கிவிட்டேன். சமீப காலமாக எனது பழைய குடும்ப வீட்டில் ஏராளமான மாற்றங்கள், அதாவது நல்ல முன்னேற்றம். உண்மையை சொன்னால் ஒவ்வொரு வேளை சமையலுக்கும் கஷ்டப்பட்டு இருந்த வீடு அது இப்பொழுது என்னடாவென்றால் ராஜபோகம்தான். இது நல்லதுதானே? ஜெயந்தன் கேட்டார். நல்லதுதான், அதை பற்றி சொல்ல வரவில்லை. வேறு என்ன விஷயம்? அந்த வீட்டில் வேறு ஏதேதோ பிரச்சனைகள் உள்ளதாக தோன்றுகிறது. பிரச்சனைகளா? நீங்கள் சொல்வது விளங்கவில்லை. புரியும்படி சொல்லுங்களேன். சொல்கிறேன். என் மருமகன் ஒரு கதகளி பைத்தியம். எந்த வேலைக்கும் போவதில்லை. படிப்பும் குறைவு. ஆனால் பார்க்க அழகானவன். எந்த பெண் பார்த்தாலும் ஒரு வினாடி மனதில் சலனம் ஏற்படவே செய்யும். சமீப காலமாக அவனுடன் ஒரு பெண் வசித்து வருகிறாள். அவளை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவளும் நல்ல அழகியாம். அந்த வீட்டின் முன்னேற்றத்தில் அவளுக்கும் பங்கு இருப்பதால் தான் எனக்கு சந்தேகம். ஜெயந்தன் சற்று நேரம் எதையோ யோசித்தார். சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றீர்கள்? அந்த பெண் இந்திரஜாலக்காரியா, அல்லது ஏதாவது ராட்சசியா, அல்லது வேறு ஏதாவதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மருமகனை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை அல்லவா? உண்மைதான். இன்று இந்த நேரத்திற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு பார்க்கலாம். ஏற்கனவே வந்திருப்பவர் மற்றொரு காரியத்திற்காக வந்துள்ளார். நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வீட்டில் அப்படி ஒரு நடைமுறை உண்டு. இங்கு வருபவர்கள் தாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை பரஸ்பரம் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அதற்கென, அப்படியே செய்கிறேன். கோபாலன் நம்பூதிரி சம்மதித்தார். அன்று 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டனர். பரிமாறியது தேவகி அந்தர்ஜனம். அன்று அவள் தானவேதன் நம்பூதிரியை கண்டுகொள்ளவே இல்லை. அவள் பார்வை முழுவதும் கட்டுமஸ்தான உடலுடன் அமர்ந்திருந்த கோபாலன் மீதே லயித்திருந்தது. அடிக்கடி அவள் பார்வை கோபாலனின் பரந்த மார்பில் வந்து பதிந்தது. உணவிற்கு பிறகு 3 பேரும் வெளித்தண்ணியில் பேசுவதற்காக உட்கார்ந்தார்கள். சட்டென்று ஜெயந்தனின் மனதில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. இருவரையும் இன்று ஒரே அறையில் தங்க வைப்பது நல்லதல்ல. இப்படி அவர் நினைக்க வேறு ஒரு காரணமும் இருந்தது. சென்னாங்கேரி மனையை சேர்ந்த தானவேதன் நம்பூதிரி வந்த பிறகு ஜெயந்தனுக்கு ஒரு சிறு சரிவு தோன்றியுள்ளது. இதற்கு முன்பு இங்கு வந்த யாருமே ஓர் இரவுக்கு மேல் தங்கியதில்லை. இப்பொழுது முதன்முறையாக வந்திருக்கிற ஒருவரின் காரியம் முடியாததால் இங்கு தங்க நேர்ந்திருக்கிறது. விஷயம் என்னவோ சாதாரணமானது தான். ஆனால் தன்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்றொரு விதத்தில் கூறுவதானால் அதற்காக செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. உயிருள்ள மனிதனை கூட அதற்காக பலி கொடுத்தாகிவிட்டது. பிரசன்ன பலகை பறந்தே போய்விட்டது. இதையெல்லாம் தானவேதன் வந்திருக்கிற புதிய நபரிடம் வெளியிட்டு விட்டால் அது தனது பெயருக்கு ஏற்படும் ஒரு களங்கமாக இருக்கும் என்று அவர் கருதினார். எனவே பேச்சின் நடுவே ஜெயந்தன் ஒருமுறை வீட்டுக்குள் சென்றார். தேவகியை அழைத்தார். பதில் கிடைக்கவில்லை. உற்று கவனித்தார். பாத்ரூமிலிருந்து தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. எனவே ஜெயந்தன் திரும்பி வந்தார். படுக்கும் நேரமாகிவிட்டதா? ஜெயந்தன் கேட்டார். வெறுமனே விழித்திருப்பதை விட காலாகாலத்தில் படுப்பது நல்லதல்லவா? தானவேதன் கூறினார். அப்படியானால் நீங்கள் போய் படுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகட்டும். இவர் பேசுவதற்கும் நிறைய விஷயம் இருக்கும். நான் வருகிறேன் என எழுந்த தானவேதன் வழக்கமாக படுக்கும் அறையை நோக்கி நடந்தார். சரி, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடுங்கள். இந்த விஷயத்தை எதற்காக நீடித்துக்கொண்டே போக வேண்டும்? ஜெயந்தன் கூறினார். என் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கிறான். எங்கிருந்தோ அவன் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான். திருமணம் செய்ததாக சொன்னானாம். ஆனால் அது உண்மையா என்று தெரியவில்லை. கோபாலன் நம்பூதிரி கூறினார். அந்த பெண்ணுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஜெயந்தன் கேட்டார். அவள் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். அவள் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் இவ்வளவு முன்னேற்றமும். இதில் எதுவும் அற்புதமாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சில பெண்களுக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கலாம். அது எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும். அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. கேள்விப்பட்ட வரையில் அவள் வேறு யாரோ என்று தோன்றுகிறது. புரியவில்லை. அவள் ஒரு மனித பிறவியே இல்லை என்று கூறுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டதும் ஜெயந்தன் ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தார். தனது வாழ்நாளில் இதுவரை அவர் இப்படியொரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை. பழங்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். இப்படிப்பட்ட கதைகளை அவரும் கேள்விப்பட்டிருந்தார். நீங்கள் குறிப்பிடும் இல்லம் எங்குள்ளது?
இதுவரை அதை பற்றி எதுவும் சொல்லவில்லையே. தென்பகுதியில் உள்ளது. இன்னும் தெளிவாக, ஓமலூர் கோவில் தெரியுமா உங்களுக்கு? அதற்கருகில்தான் குருஷேத்திர மனை, அதாவது எனது பரம்பரை வீடு. அதிசயம்தான். இவ்வளோ நேரமும் நம்முடன் பேசிக்கொண்டிருந்த பெரியவர்தான் சென்னாங்கிரி மனையின் தானவேதன் நம்பூதிரி. அவர்தான் ஓமலூர் கோவிலின் சொந்தக்காரர். ஜெயந்தன் தெரிவித்தார். கோபாலனின் முகம் ஒரு கணம் வியப்பை வெளிக்காட்டியது. தனது பரம்பரை வீட்டிலிருந்து அவர் வெளியேறி 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதன் பிறகு அவர் அந்த ஊர் பக்கமே வந்ததில்லை. இருந்தாலும் தானவேதனை எங்கோ பார்த்த ஞாபகமாக இருக்கிறதே என்று தோன்றவே செய்தது. அதை வாய்விட்டு சொல்லவில்லை, அவ்வளவுதான். அங்கு அவருக்கு முன்னால் தனது குடும்ப விஷயங்களை எதற்காக கூற வேண்டும் என்று பேசாமல் இருந்துவிட்டார். ஜெயந்தன் எடுத்து கூறியவுடன் எல்லாம் நினைவுக்கு வந்தன. நீங்கள் சொல்வதை பார்த்தால் 2 பேரும் ஒரே இடத்திலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள். அதேபோல் வந்திருக்கிற விஷயமும் ஒன்றேதானோ என்று நினைக்கிறேன். கோபாலனின் முகம் கேள்விக்குறியே வரைந்தது. அவர் என்ன சொல்ல வருகிறார்? அவர் சொன்ன செய்தியை கேட்டால் இதைவிட அதிசயமாக உள்ளது. உங்களுடையது ஒரு சந்தேகம் மட்டும்தான். ஆனால் அவருடையது அப்படிப்பட்டதல்ல. பகவதியின் காவல்காரியான ஒரு பெண்ணின் சிலையில் இருந்த தண்டையே காணவில்லை. அதாவது கற்சிலையில் பொறிக்கப்பட்டிருந்த தண்டை. ஜெயந்தனிடம் குறுக்கிட்டு எதையும் பேச வேண்டாம் என்பதால் கோபாலன் மௌனமாக இருந்தார். ஜெயந்தன் தொடர்ந்தார். ஆனால் விஷயம் சற்று சிக்கலானதுதான். இருக்கட்டும், நாளைக்கு நான் இதற்கு ஒரு வழி செய்கிறேன். கவலையே வேண்டாம், நீங்கள் போய் படுத்துக்கொள்ளுங்கள். உட்புறம் திரும்பி, தேவகி, இவருக்கு படுக்கை போட்டுக்கொடு. சரி அண்ணா. உள்ளிருந்து தேவகியின் பதில் குரல் கேட்டது. அத்தியாயம் 21. கோபாலன் நம்பூதிரி படுக்கை அறைக்குள் நுழைந்தபொழுது அங்கு தேவகி நிற்பதை பார்த்தார். பார்க்கும்படித்தான் இருந்தாள். முதல் தடவை பார்த்தபொழுது தோன்றிய உணர்வுகள் மீண்டும் கிளர்ந்தெழுந்தன அவருக்கு. இதற்கு முன்பு நீங்கள் இங்கெல்லாம் வந்தது இல்லை என்று நினைக்கிறேன். தேவகி பேசினாள். ஆமாம், இதுதான் முதல் தடவை. அவள் உடலிலிருந்து கண்ணை அகற்றாமலேயே கோபாலன் பதில் அளித்தார். பெயரை தெரிந்து கொள்ளலாமா? தேவகி. கல்யாணம் ஆகவில்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், இதுவரை இல்லை, இனிமேலும் இருக்காது. அவளை முதல் தடவை பார்த்ததுமே கோபாலன் உணர்ச்சி சூழலில் சிக்கி தவித்தார். இப்பொழுது அதுவும் தனிமையில் நெருக்கத்தில் பார்த்தபொழுது நிலை தடுமாறி போனார். எதற்கு நின்றபடியே உட்காரலாமே. இந்த வார்த்தையை கேட்பதற்காகவே காத்திருந்தவள் மாதிரி சட்டென்று கட்டிலில் உட்கார்ந்தாள் அவள். எப்படிப்பட்ட முனிவரையும் தவத்திலிருந்து விலக்கி தடுமாற செய்யும் இளமை பொருந்திய கட்டுடல் கொண்ட தேவகி அந்தர்ஜனம் அவர் அருகில் உட்கார்ந்தாள். இப்படி ஒரு நபர் இங்கு இருக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளஞ்சிரிப்புடன் நம்பூதிரி பேசினார். ஒரு விதத்தில் சொன்னால் எல்லாம் அதிர்ஷ்டம்தான். கோபாலன் ஏகபத்னி விரதம் கொண்டிருப்பவர் என்று சொல்ல முடியாது. குருஷேத்திர மனையை சேர்ந்த பழைய கால நம்பூதிரிகளைப் போல் இவரும் ஒரு உல்லாச பெருவழிதான். எத்தனையோ வீடுகளுடன் அவருக்கு தொடர்புகள் இருந்தன. ஆனால் எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்வது கோபாலனின் கெட்டிக்காரத்தனம். மனைவிக்கு வயதாகி விட்டதால் கோபாலன் அடிக்கடி தனது தேவைகளுக்காக அப்படிப்பட்டவர்களை அணுகுவதுண்டு. இருப்பினும் ஒரு நம்பூதிரியின் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுவது இது முதல் தடவை. விளக்கு இருக்கலாம் இல்லையா? அவள் கேட்டாள். விளக்கை அணைப்பதெல்லாம் அழகில்லாதவர்களிடம் மட்டும்தான். தேவகியை போன்ற அழகு ராணிகள் ஏன் இருட்டில் கிடந்து உழல வேண்டும்? தேவகியின் மனதிற்குள் இந்த வார்த்தைகள் பனிமழையாக பொழிந்தன. இதற்கு முன் அவள் எந்த ஆடவனிடமிருந்தும் இப்படிப்பட்ட புகழ்ச்சியை கேட்டதே இல்லை. அதனால் கோபாலன் வார்த்தைகள் அதன் சரியான இலக்கை எட்டவே செய்தன. விடியற் கற்களில் சேவல் கூவி எழுப்பிய போது அவள் கேட்டாள், இன்றைக்கு போய் விடுவீர்களா? அவளை அணைத்தபடி கோபாலன் சொன்னார், இந்த முறை திரும்பி போனாலும் நான் அடிக்கடி வர வேண்டியிருக்கும். சொல்லியபடியே சட்டையின் கைப்பகுதியில் சுருட்டி வைத்திருந்த மடிப்பை அவிழ்த்து அதிலிருந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து தேவகியின் வலக்கையில் வைத்து அழுத்தினார். ஐயோ, இதெல்லாம் எதற்கு? அவள் வியப்புடன் கேட்டாள். எனது பரிசாக ஒரு செட் துணி இங்கு இருக்கட்டுமே, வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்பினால் வாங்கி வந்து தருவாள், கோபாலன் கூறினார். அப்படியானால் நீங்கள் புறப்படுவதற்கு சற்று முன் என்னிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். அவள் அவர் காதில் கிசுகிசுத்தாள். கண்டிப்பாக. ஆனால் பகல் நேரத்தில் நாம் எப்படி சந்திக்க முடியும்? அதற்கெல்லாம் நான் வழி செய்கிறேன். காலையில் சூடான இட்லியும் ஆவி பறக்கும் காஃபியையும் ஆற்றி கோபாலுக்கு முன் பரிமாறிய பொழுது முழுக்க அறிமுகமில்லாத ஒருத்தியைப் போலவே நடந்து கொண்டாள் தேவகி. தானவேதன் நம்பூதிரியும்
அவளை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் தேவகியோ அப்படி ஒருவர் அங்கு இருப்பதையே மறந்துவிட்டிருந்தாள். முந்தைய இரவில் கூறியதையொட்டி காலையிலேயே பிரசனம் வைத்தார் ஜெயந்தன். விஷ்ணு தேவனின் நட்சத்திரத்தை கோபாலன் மறக்காமல் குறிப்பிட்டார். பிரசன்னம் விரைவாக முன்னேறியது. சோழிகளை 3 முறை பரப்பினார் ஜெயந்தன். எண்ணிக்கையை காட்டினார், வகுத்தார், பின்பு கணித்தார். அதிலிருந்து அவர் எதையோ கண்டுபிடிக்க முயன்றார். இறுதியில் நெற்றியை சுளித்தபடி ஒரு சிலை போல் உட்கார்ந்தார். இதில் தெரிவதை வைத்து பார்த்தால் உங்கள் மருமகன் திருமணம் செய்துள்ள பெண்ணின் பிறந்த நட்சத்திரம் கிடைக்கவில்லையே. ஒருவருக்கு பிறந்த நாள் நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமா என்ன? நானும் அதை பற்றித்தான் யோசித்தேன். நட்சத்திரம் இல்லாத மனித ஜென்மமா? கோபாலன் வியப்புடன் கேட்டார். ஜெயந்தன் மீண்டும் சோழிகளை பரப்பினார். ஒரு கணம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டது போல் ஒரு குழப்பம். ஜெயந்தன் செயலிழந்து உட்கார்ந்தார். எப்படி கணக்கிட்டாலும் விடை வரவில்லை. இதுவரை இந்த மாதிரியான ஒரு பிரசன்ன திணறல் இந்த விஸ்வமங்கலம் வீட்டிற்கு ஏற்பட்டதில்லை. சமீப காலமாக எல்லாமே தாறுமாறாக நடக்க தொடங்கியுள்ளன. சட்டென்று ஒரு மின்னல் வெட்டு போல மாந்திரிக கண்ணாடியில் பார்த்த காட்சி அவர் மனதில் மின்னி மறைந்தது. நங்கிமாவை திருப்திப்படுத்த முயன்று அதற்காக சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு இளைஞனை கண்டுபிடிக்க விளைந்தபோதுதான் அதை பார்த்த ஞாபகம். அவனுடன் தேவலோக பெண் போல் ஒருத்தியும் இருந்தாளே. அவளது அழகை பற்றி நினைத்த பொழுது ஜெயந்தனின் உடம்பு ஒருமுறை புல்லரித்தது. அவள் யார்? மோகினியா? தேவதையா? உங்கள் மருமகன் தோற்றத்தில் எப்படி இருப்பார் என்று சொல்லுங்கள், ஜெயந்தன் கேட்டார். யார் பார்த்தாலும் ஆசைப்படும்படியான அழகு அவனுடையது. வாட்டசட்டமான உடம்பு. அவர் மனைவி எப்படி? நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் பேரழகி என்று சொன்னார்கள். சரி, ஒரு காரியம் செய்கிறேன். நான் மந்திரம் ஜபித்த ஒரு சரடை தருகிறேன். அதை உங்கள் மருமகனது படுக்கை அறையில் அவன் படுக்கும் மெத்தையின் கீழ் வைத்து விடுங்கள். விஷயம் அவர்களுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொடூரமான விஷமுள்ள ஒரு பாம்பை ஆவாகனம் செய்த சரடை உங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன். எனவே எச்சரிக்கை தேவை. அப்படியானால் நான் இன்றே புறப்படலாமா? கண்டிப்பாக. நீங்கள் இன்று இரவு உறங்க வேண்டியது உங்கள் சகோதரி வீட்டில்தான். இந்த சரடின் பலனை சொல்ல நான் மறுபடியும் இங்கு வர வேண்டுமில்லையா? வரவேண்டும். உங்கள் மருமகனும் அந்த பெண்ணும் படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்ட பிறகு இந்த சரடு பாம்பாக மாறிவிடும். அவள் ஒரு மனித பெண்ணாக இருந்தால் கடிபட்டு விஷமேறி சாக வேண்டியதுதான். அவள் மனித பெண் அல்லவென்றால் வேறு வழிதான் பார்க்க வேண்டும். இதே சந்தேகத்தை என் மனைவி என்னிடமும் கூறினாள். அவரது சந்தேகம் என்ன? அவள் மனித பெண்ணே இல்லை என்பதுதான். நீங்கள் நினைப்பது மாதிரி இருக்க வழியில்லை. அப்படியே இருந்தாலும் கூட இந்த பாம்பு அவளை சும்மா விடாது. அதற்கும் இந்த சரடில் பலம் சேர்த்து விடுகிறேனே. சொல்லிவிட்டு ஜெயந்தன் தனது பழைய குடும்ப வீட்டிற்கு சென்றார். அதன் தெற்கு புறமிருந்த பாம்பு கோவிலுக்குள் ஜெயந்தன் புகுந்தார். அங்கிருந்த மிகவும் கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பை மந்திரத்தின் மூலம் சரடில் ஆவாகனம் செய்து எடுத்துக்கொண்டார். சரடை மரப்பட்டையால் மூடி அதை ஒரு சிறிய செப்பிற்குள் போட்டு அடைத்தார். இதற்குள் எல்லாவற்றையும் சரி செய்து வைத்திருக்கிறேன். எந்த காரணம் கொண்டும் இந்த செப்பிற்குள் இருப்பதை கையால் தொடக்கூடாது. செப்புடன் அப்படியே அவர்களது படுக்கைக்கு அடியில் வைத்தால் போதும் என்றவர் அதை ஒரு வெற்றிலையில் வைத்து கோபாலனிடம் கொடுத்தார். அவசரம் ஒன்றுமில்லை. மதிய சாப்பாட்டிற்கு பிறகு புறப்பட்டால் போதும். ராத்திரிக்குள் போய் சேர்ந்து விடலாம். சொல்லிவிட்டு வெளியே போனார் ஜெயந்தன். தானவேதன் குளிக்கப் போயிருந்தார். எனவே ஜெயந்தன் வெளியேறியதும் தேவகி அந்தர்ஜனம் அங்கு வந்தாள். சாப்பாடு தயாராகிவிட்டது, உடனே வரலாம். தேவகி அழைப்பு விடுத்தாள். இதோ வந்துவிட்டேன் என்று எழுந்தார் கோபாலன். சாப்பிட்டு முடித்த பிறகு தேவகி கூறினாள், அண்ணா சொன்னதையெல்லாம் நானும் கேட்டேன். அதனால் அந்த வேலை முடியும் வரை நீங்கள் அசுத்தமாக வேண்டாம். அதுவும் சரிதான் என்று கோபாலனுக்கும் தோன்றியது. அங்கு போன பிறகு விஷயமெல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டால் விவரம் தெரியப்படுத்த நான் வருவேன். விவரம் சொல்ல வேண்டுமே, அதுதானே முறை. கண்டிப்பாக வரவேண்டும். ஏறத்தாழ அதே சமயத்தில் மாதவன் குட்டி மேனனின் வீட்டில் சூரியமித்திர நம்பூதிரி தேவப்பிரசனம் நடத்தி கொண்டிருந்தார். இந்த வேளையில் அவருக்கு உதவுவதற்காக 2-3 ஜோதிடர்களும் வந்திருந்தனர். ஓமலூர் கோவிலுக்கு அருகே இதையெல்லாம் நடத்தினால் வேடிக்கை பார்க்கும் நோக்கத்தில் ஆட்கள் கூடிவிடுவார்கள் என்பதால் இது மாதவன்குட்டி மேனனின் வீட்டில் நடந்தது. மட்டுமின்றி கோவிலில் தேவி இல்லை என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமே என்பதும் மாதவன்குட்டி மேனனின் எண்ணம். காரியஸ்தர் ராமன் நாயர் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஒன்றுவிடாமல் எல்லா விவரங்களையும் தெரியப்படுத்தினார். செய்தியை கேள்விப்பட்ட விஷ்ணு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான்.
சூரியமித்திரன் நம்பூதிரி மந்திர தந்திர வித்தைகளில் கெட்டிக்காரர் என்று விஷ்ணுவும் கேள்விப்பட்டிருந்தான். பிரசன்னம் பார்த்து கடைசியில் அது தனது வீட்டை காட்டி கொடுத்து விடுமோ என்று பயந்தான் விஷ்ணு. ராமன் நாயரே, இங்கு வாருங்கள். வந்தான். விஷ்ணு இப்பொழுது பழைய மாதிரியெல்லாம் இல்லை. பேச்சிலும் பழக்க வழக்கங்களிலும் அதிகாரம் ஏறியிருந்தது. கதகளி பைத்தியமாக இருந்த பழைய இளைஞனுக்கு பதிலாக முகத்தில் புதிய பொலிவும் ஒளியும் கூடியிருந்தன. மட்டுமின்றி அந்த பகுதியிலேயே எல்லோரையும் விட விஷ்ணுவே செல்வ செழிப்பில் முதலிடம் பெற்றிருந்தான். என்ன திருமணி? காரியஸ்தர் ராமநாயர் கேட்டார். மாதவன்குட்டி மேனனின் மாளிகையில் நடக்கும் தேவ பிரசனத்தை நான் பார்க்க வருவதாக சொல்லுங்கள், விஷ்ணு தேவன் கூறினான். இதை கேட்டு வேப்படைந்த ராமன் நாயர் அவனிடம் கேட்டார், நீங்கள் ஏன் அங்கே போக வேண்டும்? வேண்டுமானால் தேவ பிரசனத்தை இங்கே வரவழைத்து விடலாமே. வேண்டாம் வேண்டாம், அது அங்கேயே நடக்கட்டும். நான் வருவதை மட்டும் போய் சொன்னால் போதும். சரி, சொல்லிவிடுகிறேன். உடனே ராமன் நாயர் புறப்பட்டார். அங்கு பிரசனம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. நாயர் தான் வந்த காரியத்தை மேனனிடம் தெரிவித்தார். என்ன, திருமேனி இங்கு வரப்போகிறாரா? அது இந்த வீட்டின் நல்ல காலம்தான், மாதவன்குட்டி மேனன் கூறினார். ஒரு விண்ணப்பம், ஒரு காரியத்தை என்னிடம் அறிந்து வர சொன்னார். கேளுங்கள். எதுவரை தெரிந்திருக்கிறதென்று கேட்டு வர சொன்னார். தேவி கோவிலை விட்டு எங்கும் செல்லவில்லை. ஏறத்தாழ எல்லாமே தெரிந்த மாதிரிதான். கேட்ட விவரத்தை ராமன் நாயர் உடனே ஓடிப்போய் விஷ்ணுவிடம் தெரிவித்தார். அப்படியானால் நாம் உடனே அங்கு போக வேண்டியதுதான், ராமன் நாயரிடம் கூறிவிட்டு விஷ்ணுதேவன் வீட்டிற்குள் நுழைந்தான். உடை மாற்றி ஜரிகை போட்ட உத்திரியத்தை மார்பில் போட்டபடி விஷ்ணு புறப்பட்ட பொழுது தேவப்பிரியா எதிரில் வந்து நின்றாள். எல்லாவற்றையும் நானும் கேட்டேன். இந்தாருங்கள், இதை கையில் வைத்திருங்கள். அவள் எதையோ அவன் கையில் வைத்தாள். அத்தியாயம் 22. அவள் தந்தது ஒரு மோதிரம். அதை விஷ்ணு தன் மோதிர விரலில் போட்டுக்கொண்டான். வெள்ளைக்கல் பதித்த அந்த மோதிரம் பழங்கால பாணியில் இருந்தது. அதன் மேற்புறம் சிங்க முகம் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் வாய்ப்பகுதியில் அந்த வெள்ளைக்கல் அழகாக பொருந்தியிருந்தது. இது எதற்காக? விஷ்ணு கேட்டான். அங்கு சென்ற பிறகு அது உங்களுக்கு புரியும். நல்லதற்கு தான். ஒரு விஷயம், இந்த மோதிரத்தை மற்றவர்கள் கவனிக்காதபடி வைத்திருங்கள், தேவப்பிரியா எச்சரித்தாள். அதன் காரணத்தை விஷ்ணு தேவன் கேட்கவில்லை. காரியஸ்தர் ராமன் நாயருடன் படியிறங்கினான். மாதவன்குட்டி மேனனின் வீட்டை நெருங்கிய பொழுது அவர் ஓடி வந்து வரவேற்றார். விஷ்ணு தேவனின் மதிப்பு உயர்ந்து விட்டிருந்ததால் இதெல்லாம் சாதாரணமான விஷயமாகிவிட்டிருந்தன. நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, மேனன் மகிழ்ச்சியுடன் கூறினார். தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் விஷ்ணு தேவன் பழைய சாதாரண ஆளில்ல. கதகளி கதகளி என்று அலைந்த இளைஞன் அல்ல. இப்பொழுது அவன் ஒரு கௌரவமான மனிதன். வரவேண்டிய இடத்திற்கு வராமல் இருக்க முடியுமா? கேட்டபடியே தனக்காக போட்டியிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். யார் இவர்? சற்று நேரம் கழித்து அங்கு வந்து சேர்ந்த சூரியமித்திரன் நம்பூதிரிப்பாடு விஷ்ணுவை பார்த்தபடி கேட்டார். விஷ்ணு அவரை பார்த்ததும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினான். இவர் குருஷேத்திர மனையின் திருமேனி மாதவன்குட்டி மேனன் அறிமுகப்படுத்தினார். பெயர்? விஷ்ணுதேவன். விஷ்ணுவே பதிலளித்தான். உங்கள் மனைவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவ பிரசனத்தை பார்க்க வந்திருக்கிறீர்களா? ஆமாம், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றுதான், விஷ்ணு சிரித்தபடி கூறினான். தேவ பிரசனத்தின் பொழுது சூரியமித்திர நம்பூதிரிக்கு உதவுவதற்காக நாராயண நம்பூதிரியும் வந்திருந்தார். அவருக்கும் விஷ்ணுவின் வயதுதான். ஆரம்பிக்கலாமா? சூரியமித்திரன் கேட்டதும் பிரசனம் ஆரம்பமானது. ஸ்லோகங்களை சொல்லி மந்திரங்களை உச்சரித்தனர். எல்லோரும் பிரசனத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தனர். நேரம் கடந்து போனது. சூரியமித்திரன் நம்பூதிரியின் நெற்றியில் சுழிவுகள் பிறந்தன. கண்கள் ஒடுங்கி சுருங்கின. அவர் கழுத்தில் வேர்வை முத்துக்கள் பூத்தன. தேவி கோவிலில் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை, அவர் கூறினார். எங்கே இருக்கிறார் என்பதை துல்லியமாக கூற முடியுமா? மாதவன்குட்டி மேனன் கேட்டார். அதுதான் இதிலுள்ள குழப்பம். தேவி இங்கு இருக்கிறாரா என்றால் இருக்கிறார், ஆனால் கருவறையில் இல்லை. இந்த கோவிலுக்குள் வேறு எங்கோ இருக்கிறார். தேவி கருவறைக்குள் தானே இருப்பார். அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவரான கோவிந்தன் ஆசான் கேட்டார். கோவிந்தன் ஆசானும் மந்திர தந்திரங்களில் ஓரளவிற்கு பயிற்சி உள்ளவர்தான். ஆனால் நம்பூதிரி அல்ல. வேதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்தவர். நம்பூதிரியாக இல்லாததால் அவரை பெரும்பாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு யாரும் அழைப்பதில்லை. உங்கள் பெயர்? சூரியமித்திரன் கேட்டார். கோவிந்தன். உங்களை கோவிலில் முதல் நாளன்று பார்த்த ஞாபகம் இல்லையா?
ஆமாம், அன்றும் வந்திருந்தேன். கோவிந்தன், கேளுங்கள். ஒரே குழப்பமாக தெரிகிறது. சாதாரணமாக என் மனதில் எல்லாமே தெளிவாக புலப்படும். இங்கு வந்ததிலிருந்து தென்பட்ட விஷயங்களை வைத்து பார்த்தால் தேவியின் சக்தி இங்கு உள்ளதாகவே தெரிகிறது. ஆனால் நெருங்க நெருங்க பிடி கிடைக்காமல் எங்கோ நழுவிக்கொண்டே இருப்பது போல் உள்ளது. அடியனுக்கு தோன்றுவதை சொல்லலாமா? கோவிந்தன் ஆசான் கேட்டார். தாராளமாக சொல்லுங்கள். வெற்றியா தோல்வியா, நீயா நானா என்பதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. இந்த லட்சணங்களை வைத்துக்கொண்டு நானும் கொஞ்சம் முயற்சி செய்தேன். என்ன தெரிந்தது? அதே சமயம் விஷ்ணுவுக்கு தெரியாமலேயே அவன் அணிந்திருந்த மோதிரத்தின் மீதிருந்த இடது கை சற்று விலகி மாறியது. அதன் சன்னமான ஒளி கோவிந்தன் ஆசானின் மார்பில் ஒரு கணம் பட்டு மறைந்தது. தொண்டை வரை வந்த விஷயத்தை சற்றென்று அப்படியே மனதிற்குள் யாரோ அழுத்திவிட்டது போல் தோன்றியது. கோவிந்தன் தடுமாறினார். பின்னர் ஓமலூர் கோவிலின் தேவியை தன் மனதில் கொண்டு வர முயன்றார். ஆனால் அது மீண்டும் மீண்டும் பனிமூட்டத்திற்குள் சிக்கியது போல் தெளிவற்று போனது. மாந்திரிகத்தில் தேர்ந்த சூரியமித்திர நம்பூதிரிப்பாடு தன் குலதெய்வமான சூரிய தேவனை மனதில் தியானித்தார். என் பரதெய்வங்களே, இதில் நான் தோல்வியடைந்தால் என் தலையை ஓம அக்னியில் ஹோமித்து விடுவேன். இதை சரியாக விலக்கி சொல்லாமல் நான் எப்படி இங்கிருந்து திரும்பி செல்வது? அவர் மனமுருகி பிரார்த்தித்தார். கண்களை மூடி ஆதித்யனை தியானித்தார். நிமிடங்களுக்குள் சூரியமித்திரனின் குலதெய்வமான ஆதித்ய பகவான் அவருக்கு முன்பாக தோன்றினார். அந்த நேரத்தில் சூரியமித்திரன் நம்பூதிரிப்பாடின் முகத்தில் பிரத்யேகமான சோபை ஒன்று படர்வதை அங்கிருந்தவர்கள் கண்டனர். சூரிய பகவானிடமிருந்து திருமணிக்கு அருள் கிடைத்ததும் அது ஒரு நினைப்பாக கணிப்பாக அவர் மனதில் பதிந்தது. நீ தேடும் நபர் இங்கே இருக்கிறார். ஆனால் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. அப்படி இடம் மாறி நிற்பதற்கும் ஒரு காரணம் உள்ளது. அதை கவனித்தால் உடனே புரியும். சட்டென்று அந்த உருவம் மறைந்தது. தியானத்திலிருந்து விழித்த சூரியமித்திரன் நம்பூதிரி கூறினார். தேவி இங்கேதான் இருக்கிறார், எங்கும் போய்விடவில்லை. ஆனால் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, அவ்வளவுதான். இதற்கு வேறு சில காரணங்களும் உண்டு என்பதுதான் விஷயம். என்ன திருமேனி, இப்படி சொல்கிறீர்கள்? மாதவன் குட்டி மேனன் கேட்டார். இனி இதற்கு மேல் இன்றைக்கு வேண்டாம், என்னால் முடியாது. எல்லோரும் எழுந்து கலைந்தார்கள். இன்றைக்கு நம் திருமேனியின் உணவு குருஷேத்திர மனையினுடையதாக இருக்கலாம் இல்லையா? மாதவன் குட்டி மேனன் கேட்டார். அதற்கென்ன தடை? அப்படியே செய்துவிட்டால் போகிறது, விஷ்ணு பதிலளித்தான். சூரியமித்திர நம்பூதிரி பாடும் விஷ்ணு தேவனும் ஒன்றாக இல்லத்தை நோக்கி நடந்தனர். காரியஸ்தர் ராமன் நாயர் அவர்களை பின்தொடர்ந்தார். வழியில் அவர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. வீட்டை அடைந்த பொழுது உணவு தயாராக இருந்தது. விஷ்ணு தேவனுடன் தனக்கு முன்பின் பழக்கமில்லாத ஒருவரும் தெருவாசலை தாண்டி வருவதை தேவப்பிரியா பார்த்தாள். அந்த முதல் பார்வையிலேயே அவளுக்கு சூரியமித்திர நம்பூதிரி பாடின் திறமை புலப்பட்டது. ஒரு மெல்லிய நடுக்கம் அவளுள் ஊடுருவவும் செய்தது. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? வெளித்திணையில் உட்கார்ந்தபடி சூரியமித்திரன் கேட்டார். அம்மாவும் மனைவியும். உங்களது கல்யாணம் எங்கு நடந்தது? வடக்கு பகுதியில். அப்பாவின் வீடு? அவரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்தான். அம்மா இங்குதானே இருக்கிறார்? இருக்கிறாரே, கூப்பிடட்டுமா? அம்மா அம்மா என்று விஷ்ணுதேவன் கூப்பிட்டான். சூரியமித்திர நம்பூதிரி பாட்டை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அவர் வந்தார். நிலை வாசற்படி அருகே வந்து உட்புறமாக ஒதுங்கி நின்றார். உங்களது மனை எதுவென்று தெரிந்து கொள்ளலாமா? அம்மா கேட்டார். சூரிய மனை என்பார்கள் வடபகுதியில். ஆசாரமான மனை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். அப்படியானால் இந்த இடத்தின் விஷயங்களை தெரிந்து கொள்வதில் சிக்கல் எதுவும் இருக்காது. ஏதோ கொஞ்சம் தெரிந்தது, இன்னும் தெரிய வேண்டியுள்ளது. தேவி கோவிலில் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அப்படியொன்றுமில்லை, தேவி இருக்கிறார். ஆனால் இருப்பிடம் மட்டும் மாறியுள்ளது. இருப்பிடம் மாறுவதா? அது ஏன்? அதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். உணவிற்கு பிறகு திருமேனி சற்று நேரம் ஓய்வெடுத்தார். கண் விழித்த பொழுது மாலை நேரமாகிவிட்டிருந்தது. நாம் ஒரு தடவை கோவில் வரை போய்விட்டு வரலாமா? தாராளமாக, விஷ்ணு பதிலளித்தான். இருவரும் கிளம்பினர். வழியில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு கோவிலை அடைந்தனர். கருவறையின் இருபுறமும் உள்ள கற்சிலைகளை திருமேனி ஆர்வத்துடன் பார்த்தார். இது போன்ற புராதனமான கோவில்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட சிலைகளை பார்க்க முடியும். சிலதெல்லாம் சுயம்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் கூட அப்படி இருக்கலாம். பேச்சிற்கு நடுவே எதேச்சியாக வலப்புறம் இருந்த சிலையின் காலை திருமேனி கவனித்தார். அதிலிருந்த தண்டைதான் காணாமல் போயிருந்தது. இதென்ன அதிசயம்! அப்படியானால் நான் கேள்விப்பட்டது சரிதான்.
திருமேனி வியப்புடன் குவினார். விஷ்ணு மௌனமாக இருந்தான். நாம் புறப்படலாமா? திருமேனி கோவிலின் பக்கமாக திரும்பி நின்று தொழுதபொழுது வலப்புறம் இருந்த சிலைக்கு நேராக தான் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தார். தேவி! திருமேனி தம்மையும் மறந்து குவினார். பரம பக்தனும் பிரம்மச்சாரியுமான சூரியமித்திரன் நம்பூதிரியின் முன்னால் துவாரபாலிகையின் வேடத்தில் நின்று கொண்டிருக்க தேவியால் முடியவில்லை. அத்தியாயம் 23. என்னது? ஒரு வினாடி தம் கண்களில் தட்டுப்பட்டது. உண்மையா? சூரியமித்திர நம்பூதிரி ஆச்சரியப்பட்டார். பிரமையா உண்மையா? தனக்கு ஒருபொழுதும் தவறு நேர்ந்ததில்லை. இதுவரை தான் யாருக்கும் கெடுதல் செய்ததில்லை. ஆனால் அதர்மத்தை சில சமயம் அதர்மத்தால் அழிக்க நேர்ந்துள்ளது. அதுவும் கீதையில் சொல்லியிருப்பது தானே. அப்படிப்பட்ட தனக்கு முன்பாக மாயாஜாலம் நடந்ததா என்ன? இல்லை, நிச்சயம் அது தேவியே தான். அதில் சந்தேகமே இல்லை. உடனே மற்றொரு சந்தேகமும் அவருக்கு தோன்றியது. இருப்பினும் அதை மனதின் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு குருஷேத்திர மனையை நோக்கி விஷ்ணுவுடன் நடந்தார். அவர் மௌனமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு கேட்டான். திருமேனி ஏதோ யோசனையில் ஆழ்ந்துள்ளதாக தெரிகிறதே. உண்மைதான், நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன். திருமேனி சாதுரியமாக பதிலளித்தார். மனதை அலைகழிக்கும் விஷயம் ஏதாவது? சற்று முன்பு சற்றென்று ஒன்று தோன்றியது. வெறும் தோற்றம் மட்டுமல்ல. வார்த்தையை முடிக்காமல் சூனிய வெளியே உற்று பார்த்தார் நம்பூதிரி. அவரையே பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு அவர் வாயிலிருந்தே மீதமுள்ள வார்த்தைகளும் வெளிவரட்டும் என்று கருதினான். கோவிலின் துவாரபாலிகைகள் இருக்கிறார்களே, அதில் ஒன்று தேவி என்பதுதான் எனது யூகம். யூகம் என்று கூட சொல்ல முடியாது. உறுதியாக அதுதான் தேவி. எனது கணிப்புகள் ஒருபொழுதும் தவறியதில்லை, சூரியமித்திரன் கூறினார். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விஷ்ணு மௌனமாக அவருடன் நடந்தான். கருவறையில் தேவி இல்லை, அது தெளிவான விஷயம். எதற்காக தேவி கருவறையிலிருந்து இடம் மாறினார்? யோசித்தால் வேடிக்கையாக இல்லையா? பேசியபடி அவர் விஷ்ணுவின் முகத்தை ஊன்றி கவனித்தார். விஷ்ணு அப்பொழுதும் மௌனமாக இருந்தான். அவர்களது பேச்சை உட்புறம் இருந்த ஜன்னலின் அருகில் நின்றபடி தேவப்பிரியா கவனித்தாள். அவள் இதய துடிப்பின் வேகம் சற்றென்று கூடியது. அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. வெகு நாட்களுக்கு முன் மலபாரை சேர்ந்த சின்னஞ்சிறிய கிராமம் ஒன்றில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அங்கும் ஒரு தேவி கோவில், அபரிதமான சக்தியுள்ள கோவில் அது. அங்கும் தேவியின் காவல்காரிகளாக 2 மோகினிகளும் 2 சிங்கங்களும் இருந்தன. கோவிலுக்கு வெளியே பறந்து விரிந்திருக்கும் ஆலமரத்தடியில் நாகதேவதைகள் பிரதிஷ்டையாகி இருந்தனர். காட்டு யானைகள் கூட பௌர்ணமி இரவுகளில் அந்த கோவிலுக்கு வந்து தேவியை வணங்கி செல்வதுண்டு. ஒரு நாள் தேவி நீராட சென்றபொழுது துணையாக ஒரு மோகினியும் போனாள். மற்றொருத்தி கோவிலிலே காவல் இருந்தாள். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு இளைஞனை அவன் எப்படிப்பட்டவன் என்பது தெரியாமல் வசீகரிக்க முற்பட்டாள். எனவே மிகவும் அழகான பெண்ணாக வடிவமெடுத்து அவனுக்கு முன்பாக காட்சியளித்தாள். அவனிடம் காதல் வசனங்கள் பேசினாள். ஆனால் அந்த இளைஞன் வல்லமை வாய்ந்த ஒரு மாந்திரிகனாக இருந்தான். அந்த உருவத்தை பார்த்ததுமே அவள் வசீகரித்து உடலுறவு கொண்டு கொன்றுவிடுவதற்காகவே அது வழியில் நிற்கிறதென்று தவறான முடிவுக்கு வந்தான். எனவே அவன் அந்த மோகினியை ஆவாகனம் செய்து ஒரு சிமிழுக்குள் அடக்கி அதை கோவில் குளத்திற்குள் வீசி எறிந்துவிட்டு சென்று விட்டான். குளித்துவிட்டு வந்த தேவி தன் காவல்காரியை காணாததால் ஒரு வினாடி யோசித்து இறுதியில் நடந்தது என்னவென்று தெரிந்து கொண்டார். தன் மனம் போனபடி நடந்து அடைப்பட்ட அவளுக்கு தேவி விமோசனம் தரவில்லை. இன்று கூட அந்த மோகினி இடிந்து போன கோவில் குளத்தின் அடியில் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறாள். இது தேவப்பிரியாவிற்கு நன்றாகவே தெரியும். அவள் மனம் துணுக்குற்றது. எனவே மந்திர தந்திரங்களை தேர்ந்த சூரியமித்திர நம்பூதிரி தன்னை அடையாளம் தெரிந்து கொண்டால் என்ன செய்வாரோ, எப்படி நடந்து கொள்வாரோ என்று பயந்தாள். விஸ்வமங்கலத்து ஜெயந்த நம்பூதிரி துர்மந்திரவாதியாக இருந்ததால் தேவப்பிரியாவால் அவரை எதிர்த்து நின்று செயல்பட முடிந்தது. அவரது பிரசன்ன பலகையை பிடுங்கி வீசி எறிவது அவளுக்கு சுலபமாக இருந்தது. ஆனால் சூரியமித்திர நம்பூதிரி பாடு அப்படிப்பட்டவரல்ல. அவரை எதிர்த்து நிற்பது முடியாத காரியம். இதை தேவியிடம் முறையிட்டும் எந்தவிதமான பயனுமில்லை. தேவி சூரியமித்திர நம்பூதிரிக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டார்கள். தன் பக்தர்களை கைவிடாதவர் தேவி. போதாக்குறைக்கு அவர் சூரிய அம்சத்தில் பிறந்தவரும் கூட. தன்னை விட எவ்வளவோ உயர்ந்தவர் சூரியமித்திரன். தேவ அம்சத்துடன் பிறந்தவர். எனவே தேவியிடம் அபயம் கேட்பதில் அர்த்தமில்லை. தான் செய்திருக்கும் தவறு தனது சுயநலத்தினால் நேர்ந்துள்ளது. இதனால் கோவிலின் ஒழுங்குமுறை தாறுமாறாக குழம்பிவிட்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்ட தானவேத நம்பூதிரி இன்னும் திரும்பி வரவில்லை. கொஞ்சம் உள்ளே வருகிறீர்களா? தேவப்பிரியா விஷ்ணு தேவனை உள்ளிருந்து அழைத்தாள்.
இதோ வருகிறேன் என்றபடி தனது வெற்றிலை பெட்டியை திருமணியை நோக்கி நகர்த்தி வைத்துவிட்டு உட்புறம் சென்றான் விஷ்ணு. சூரியமித்திரன் பொறுமையாக உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போடட்டும் என்று நினைத்துத்தான் வெற்றிலை பெட்டியை அவரது பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு போனான். எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் நீண்டு கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அவரை காக்க வைக்கலாம். அவரும் அதை திறந்து துளிரான துளசி வெற்றிலையை கையில் எடுத்து அதன் காம்பு மற்றும் நுனிகளை கிள்ளி போட தொடங்கினார். திருமணி வெற்றிலை போடுவதில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டதை அறிந்த தேவப்பிரியா விஷ்ணுவை படுக்கை அறைக்கு அழைத்து சென்றாள். திருமணி சொன்னதை கவனித்தீர்களா கேட்டாள். கவனித்தேன், புரிந்தது, விஷ்ணு பதிலளித்தான். என்ன செய்யப் போகிறீர்கள்? இதுவரை எதுவும் புலப்படவில்லை. அப்படியானால் நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் கை மீது தன் கையை வைத்தபடி அவள் பேசினாள். இவர் சாதாரணமானவர் அல்ல, எல்லா வகையிலும் கெட்டிக்காரர். அதனால் உண்மையை சட்டென்று கண்டுபிடித்து விடுவார். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மைதான். அப்படியானால் நான் சொல்கிறபடி நடந்து கொள்ளுங்கள். தேவப்பிரியா அவனுக்கு எதிரில் உட்கார்ந்தவாறு பேசினாள். அவர் அங்கு தனியாக உட்கார்ந்து அலுப்படைய மாட்டாரா? நான் போகிறேன், இதையெல்லாம் நாம் இரவில் பேசிக்கொள்ளலாம். கூடாது. அவர் ஒரு முடிவெடுப்பதற்குள் நீங்கள் அவரிடம் இதை பற்றி பேச வேண்டும். சரி, சீக்கிரம் சொல். சூரியமித்திர நம்பூதிரி தனியாக உட்கார்ந்திருப்பதை கண்ட சரஸ்வதி அந்தர்ஜனம் வாசற்படியின் உட்புறம் வந்து நின்று பேச்சு துணுக்கு கூட ஆளிலை போல் தோன்றுகிறதே என்றார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நிதானமாக உட்கார்ந்து வெற்றிலை போடலாம் என்றுதான். வேறு வெற்றிலை தரட்டுமா? இதுவே போதும். இது இங்கேயே விளைவதா? ஆமாம், அதோ அந்த கொடியின் வெற்றிலைதான். சற்று தூரத்தில் முருங்கை மரத்தின் மேல் படர்ந்திருந்த கொடியை சுட்டி காட்டினார். பற்களால் நன்கு அரைப்பட்ட வெற்றிலை சாந்துடன் இனிப்பு கலந்த வாசனை புகையிலையை 2 விரல்களாய் எடுத்து வாயில் போட்டார். வெற்றிலை போடுவதில் நம்பூதிரி படிப்படியாக நிதானமாக முன்னேறி கொண்டிருந்தார். நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததில் ஏதாவது விசேஷம் உண்டா? தவறாக நினைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். எனது வாழ்க்கையிலேயே இதுவரை இப்படி ஒரு சம்பவத்தை சந்திக்க நேர்ந்ததில்லை. உண்மையில் நான் மிகவும் குழம்பியிருக்கிறேன். திருமணி வாயை சரித்து பதில் சொன்னார். என்னென்னமோ சொல்கிறீர்கள். இந்த ஊரிலே இருக்கும் எனக்கு எதுவும் புரியவில்லை. என் பையன் இதையெல்லாம் வந்து சொல்வதும் இல்லை. திருமணி தனக்கு தெரிந்த விவரங்களை விளக்கினார். கடவுளே, இதெல்லாம் உண்மையா? என்னால் நம்பவே முடியவில்லை. வெகு காலத்துக்கு முன்பெல்லாம் இப்படி நடப்பது உண்டு என்று என் பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் இப்பொழுதும் நடக்கவே செய்கிறது. நமக்கெல்லாம் அது தெரியாமல் இருக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும். அப்படியானால் அங்கிருந்த துவாரபாலிகை எங்கே போய்விட்டாள்? சரஸ்வதி அந்தர்ஜனம் யோசித்தபடி கேட்டார். அதுதான் இங்கு மறைந்திருக்கிற ரகசியம். தேவி எப்படி துவாரபாலிகையானார்? நிஜமாகவே அற்புதமான விஷயம்தான். ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டேன். சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி தேவியின் சம்மதத்துடன் நடந்துள்ளது. என்ன? தேவி இதற்கெல்லாம் உடன்படுவாரா என்ன? இங்கு நடந்திருக்கிறதே. அது சரி. அப்படியானால் அந்த துவாரபாலிகை எங்கே போயிருப்பாள்? அதை பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அது சாத்தியமான விஷயம்தான். திருமணியும் சரஸ்வதி அந்தர்ஜனமும் பேசிக் கொண்டிருந்ததை தேவப்பிரியா சிரத்தையுடன் கவனித்தாள். சூரியமித்திர நம்பூதிரியின் இறுதி வார்த்தைகள் அவளை திக்பிரமையடைய வைத்தன. எல்லாமே ஒரே குழப்பத்தில் வந்து முடியும் போல தோன்றுகிறது. அவர் தனது பிரசனத்தின் மூலம் எனது இருப்பிடத்தை கண்டுபிடிக்கப் போகிறாராம், தேவப்பிரியா கூறினாள். அதை எப்படி தடுப்பது? நீங்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். விஷயத்தை சொன்னால் தானே செய்வதற்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் திருமணி கேட்டுக்கொள்வார். எனவே முதலில் அவரை விஸ்வமங்கலம் வீட்டிற்கு சென்றுள்ள தானவேதனையும் வாசு நம்பூதிரியையும் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். என் நினைப்பு சரியாக இருந்தால் அவர்களுக்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன விபரீதம்? வாசு நம்பூதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையாகவா? அது எப்படி நடந்தது? அங்குள்ள முள்முருங்கை மரத்தில் குடியிருக்கும் நங்கிமா என்கிற பிரம்மராட்சசி வாசுவை பதம் பார்த்துவிட்டது. உண்மையாகவா? ஆமாம். இதை பற்றி பேசி அவரது கவனத்தை திசை திருப்ப வேண்டும். முயற்சி செய்கிறேன் சொல்லிவிட்டு விஷ்ணுதேவன் வெளித்திணைக்கு வந்தான். அதே சமயம் விஷ்ணுதேவனின் தாய் மாமா கோபால நம்பூதிரி வாசற் கதவை தாண்டி வந்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 24. கோபால நம்பூதிரி வெளிவாசலை கடந்து வருவதை விஷ்ணுதேவன் கவனித்தான்.
இவர்தான் என் தாய் மாமா. வெகு நாளைக்கு பிறகு வருகிறார். சூரியமித்ரன் நம்பூதிரியிடம் அவன் கூறினான். அப்படியானால் உங்கள் மாமா உங்களுடன் வசிக்கவில்லையா? இல்லை, அவர் மாமை வீட்டில் வசிக்கிறார். அங்குதான் அவர் குழந்தைகளும் உள்ளனர். சூரியமித்ரன் நம்பூதிரி பாட்டை பார்த்தவுடனேயே கோபாலனுக்கு அவர் கெட்டிக்காரர் என்று விளங்கியது. வந்தவர் முன்புற வராந்தாவில் இருந்த தடுக்கை விரித்து அதன் மேல் உட்கார்ந்தார். பிறகு தன் சகோதரி சரஸ்வதி அந்தர்ஜனத்தை அழைத்தார். அவர் குரலை கேட்டதுமே சரஸ்வதி வெளியே ஓடி வந்தார். நீண்ட காலம் கழித்து வந்திருக்கிறார். என்னன்னா, ரொம்ப நாளா உங்களை பார்க்கவே முடியவில்லையே, எங்களை மறந்துவிட்டீர்களோ என்னவோ? என்னம்மா அப்படி சொல்லிவிட்டாய்? நேரம் கிடைக்க வேண்டாமா? போகட்டும், தாகத்திற்கு ஏதாவது கொடு. உள்ளே சென்று ஒரு வெண்கல சொம்பில் மோருடன் வந்தாள். விஷ்ணுதேவன் சூரியமித்ரன் நம்பூதிரியை மாமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருப்பதால் ஏதோ விசேஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். வெற்றிலை போட்டபடியே கோபாலன் பேசினார். உண்மைதான், இந்த ஊர்கோவிலில் ஒரு தேவ பிரசனம் பார்க்க வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் வந்தேன். அதன் பிறகு அவர்கள் பல விஷயங்களை குறித்து பேசினார்கள். பின்னர் விஷ்ணுதேவனும் சூரியமித்ரன் நம்பூதிரியும் ஓமலூர் கோவிலுக்கு போனார்கள். அவர்கள் போன பிறகு சரஸ்வதி அந்தர்ஜனம் அண்ணனின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். குசலம் விசாரிப்பு, குடும்ப விஷயங்கள் பற்றி பேசிய பிறகு கோபாலன் தான் வந்த நோக்கத்தை வெளியிட்டார். உனது வீட்டிற்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் பிறந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். வீட்டில் அவள் வந்து சொன்னபொழுது என்னால் நம்ப முடியவில்லை. உண்மைதானா என்று. உண்மைதான். சற்றென்று யாரும் நம்ப முடியாதபடி திடீரென்று வந்த அதிர்ஷ்டம். நமது குடும்பத்திலிருந்து என்றோ தொலைந்து போனதாக நினைத்த சொத்துக்கள் எல்லாம் திரும்ப கிடைத்திருக்கிறதாமே. எனக்கு முகம் தெரியாத முன்பின் பழக்கமில்லாதவர்கள் கூட இது உங்களுடையது வைத்துக் கொள்ளுங்கள் என்று வழியே வந்து கொடுத்துவிட்டு போனார்கள். சிலதை மிகவும் குறைவான பணத்திற்கு நமது குடும்பத்தினர் அன்றைக்கு எழுதி கொடுத்திருந்தார்கள். இப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம்? அதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் குடும்பத்தின் பழைய கௌரவமும் பெருமையும் திரும்ப கிடைத்திருக்கிறது. இந்த ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் விஷ்ணுவை தான் கூப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஊரில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கோவிலுக்குள் தேவி இல்லையாம். இது சாதாரணமான விஷயமா என்ன? அது மட்டுமா? அதைவிட அற்புதமான மற்றொரு விஷயமும் உண்டு. அது என்ன அப்படிப்பட்ட விஷயம்? தேவியின் காவல்கார பெண்களில் ஒருத்தியான மோகினி சிலையின் காலில் இருந்த தண்டையும் காணாமல் போயிருக்கிறது. மோகினி சிலையின் கால் தண்டை காணாமல் போவதா? என்னம்மா இது? ஒருவேளை வேடிக்கைக்காக சொல்லியிருப்பார்களோ என்னவோ? அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, விஷயம் உண்மைதான். இதன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளத்தான் தானவேத நம்பூதிரி விஸ்வமங்கலம் வரை போயிருக்கிறார். விஸ்வமங்கலம் என்று கேட்டபொழுது கோபாலன் நம்பூதிரியின் முகத்தில் சட்டென்று ஒரு நிழலெடுத்தது. தசைப்பிடிப்புடன் உருண்டு திரண்ட வடிவம் கொண்ட தேவகி அந்தர்ஜனம் ஒரு கணம் அவர் மனதில் தோன்றினாள். தொடர்ந்து தானவேதனும் தென்பட்டார். தன்னை அவருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று பேசாமல் இருந்திருப்பார் போலும் என்று கோபாலன் நினைத்தார். ஏதாவது விஷயம் தெரிந்ததாமா? அதற்காகத்தான் சூரியமித்ரன் நம்பூதிரியை வரவழைத்திருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த வீட்டில் ஒரு பெண் புதிதாக வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் யார்? எந்த ஊர்? ஏதாவது விவரம் தெரியுமா? மெதுவாக பேசுங்கள் அண்ணா. அவள் காது ரொம்பவும் கூர்மையானது. அவளுக்கு கேட்டுவிடப் போகிறது. அதனால் பயப்பட முடியுமா என்ன? நமது குடும்பம் என்ன பெண்களுக்கு பயந்து அடங்கி போகிற குடும்பமா? காரணம், அவர்கள் இந்த வீட்டை நிர்வாகம் செய்த பொழுது எந்த பெண்ணாவது நெல் குத்தும் அறையை தாண்டி வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்திருக்கிறோமா? நீ இந்த பெண்ணுக்கு பயப்படுவது என்ன புதுக்கதை? பேசாமல் இருக்கும்படி சரஸ்வதி அவரிடம் சைகை காட்டிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். பக்கத்தில் எங்கேயாவது நின்று கொண்டு தாங்கள் பேசுவதை தேவப்பிரியா கவனிக்கிறாளா என்று பார்ப்பதற்காக அவர் உள்ளே வந்தார். ஆனால் தேவப்பிரியா அந்த பக்கத்தில் எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. நெல்குத்தும் அறையிலிருந்து சத்தம் வந்ததால் அங்கே போனார். காரியஸ்தர் ராமன் நாயரின் மனைவி பாருக்குட்டி பச்சை நெல்லை குத்தி கொண்டிருந்தாள். தேவப்பிரியா பாருக்குட்டியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். பாருக்குட்டிக்கு தேவப்பிரியாவிடம் மிகுந்த அன்பு இருந்தது. தேவப்பிரியாவின் வருகைக்கு பிறகே இந்த குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் வரத் தொடங்கியது என்பது அவளது அழுத்தமான நம்பிக்கை. அது மட்டுமல்ல, தேவப்பிரியா அடிக்கடி பாருக்குட்டிக்கு சின்ன சின்ன அன்பளிப்புகள் தருவதும் உண்டு. இங்கு வந்த பிறகு உங்களுக்கு இன்னும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே? பாருக்குட்டி தேவப்பிரியாவிடம் கேட்டாள். பாருக்குட்டி கேட்பது தேவப்பிரியாவிற்கு விளங்கவில்லை.
நீங்கள் வந்து 2 மாசத்துக்கு மேலாகிறது. உங்கள் வயிற்றை பார்த்தால் எதுவும் சாப்பிடாதவரின் வயிறு போல் தெரிகிறதே. ஓ, பாருக்குட்டியின் சந்தேகம் புரிந்துவிடுது. தேவப்பிரியா சிரித்தாள். புரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இங்குள்ள சொத்துக்களை கட்டியால ஒரு வாரிசு வேண்டாமா? எனக்கு தெரிந்து 1-2 குழந்தைகள் மட்டும் போதாது. இப்பொழுது நிலையை வைத்து பார்த்தால் குறைந்தது 6 குழந்தைகளாவது இருக்க வேண்டும். நீ சொல்வதை பார்த்தால் இனிமேல் எனது வேலையே அதுதான் என்பது மாதிரியளவா இருக்கிறது. அப்படியெல்லாம் குழந்தைகளை பெற்றெடுக்க என்னால் ஆகாதம்மா. இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் நன்றாக பிரசவம் பார்ப்பேன். குறைந்தது 40 குழந்தைகளாவது என் கையால இந்த உலகத்தை பார்த்து முதல் அழுகை அழுதிருக்கும். இந்த வீட்டிலும் அதேபோல் பிரசவம் பார்க்க வேண்டும் என்பது எனது ஆசை. இதை கேட்டதும் தேவப்பிரியாவிற்கு சன்னமான கவலை தோன்றியது. கர்ப்பத்தை தாங்கவும் பிரசவிக்கவும் தேவி அனுமதி தரவில்லை. மோகினிகள் எவரும் குழந்தை பெற்றதில்லை. தேவலோக நடனமணியான மேனகை 1க்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றிருப்பினும் அவளின் கன்னித்தன்மைக்கு எந்தவிதமான களங்கமும் ஏற்படவில்லை. ஒவ்வொரு லட்சிய நோக்கத்திற்காகவும் தேவர்களே அவளை பூலோகத்திற்கு அனுப்பி இதையெல்லாம் செய்ய வைத்ததால் அவளை நித்திய கனியாகவே இருக்க அருள் செய்திருந்தனர். விஷ்ணுவுடன் குடும்பம் நடத்த அவளுக்கு தேவி அனுமதி அளித்திருந்தார். குழந்தை பிறந்துவிட்டால் அவள் தேவியின் சன்னிதானத்தை மீண்டும் அடைய முடியாது. குழந்தை பிறந்தால் அதன் பிறகு அவளால் எப்படி தேவியை கவனித்துக் கொள்ள முடியும்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களிடம் உள்ள அன்பினால் தான் இதை சொல்கிறேன். சொல் பாருக்குட்டி. உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போனால் பெரிய தம்புராட்டி சின்ன தம்புரானுக்கு உடனே வேறொரு கல்யாணம் செய்து வைப்பார். என்னால் அதை தாங்க முடியுமா? சொல்லுங்கள். அப்படியெல்லாம் நடக்காது பாருக்குட்டி. அது உங்கள் நினைப்பு. பெரிய தம்புராட்டியை பற்றி உங்களை விட எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வந்த பிறகுதான் இந்த செல்வங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது என்று எனக்கு தெரியும். ஆனால் பெரிய தம்புராட்டி அதையெல்லாம் யோசித்து பார்ப்பார் என்று தோன்றவில்லை. சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய்? நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னால் முடியாது. அப்படியானால் நான் நினைத்தது சரிதான். இந்த வார்த்தையை கேட்டதும் தேவப்பிரியாவின் மனதில் சற்றென்று ஒரு பயம் தோன்றியது. ஒருவேளை இவள் தன்னை பற்றிய உண்மை எதையாவது தெரிந்து கொண்டாலோ? அதற்கு வழியில்லை. இருந்தாலும் விஷயம் என்னவென்று தெரிய வேண்டுமே. என்ன நினைத்தாய்? நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் சொல்கிறேன். பயப்படாமல் சொல் பாருக்குட்டி. நீ தவறாக எதுவும் சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். பாருக்குட்டி வெட்கத்துடன் சிரித்தபடி பேசத் தொடங்கினாள். சின்ன தம்புரான் அந்த நாளிலேயே அப்படித்தான். பெண்கள் என்றாலே திரும்பி கூட பார்க்க மாட்டார். மாமா பெண் வந்தால் கூட அவர் கண்டுகொள்ள மாட்டார். எப்படிப்பட்ட பெண்களையும் எப்பொழுதும் திரும்பியே பார்ப்பதில்லை. நீங்களும் அவர் மாதிரி தானோ என்று தோன்றுகிறது. தேவப்பிரியா அதிர்ந்து சிரித்தாள். பாருக்குட்டி சொன்னது உண்மைதான். ஆரம்பத்தில் அவர் அப்படித்தான் இருந்தார். நான் தான் அவரை அதிலிருந்தெல்லாம் திருத்தியிருக்கிறேன். இப்பொழுது அவர் அப்படியெல்லாம் இல்லை. பிறகு ஏன் அது அப்படியே இருக்கிறது? பாருக்குட்டி தேவப்பிரியாவின் வயிற்றை பார்த்தபடி பேசினாள். குழந்தை பிறப்பதெல்லாம் ஒவ்வொருவரது ஜாதகத்தை பொறுத்தது. அதன்படி நடக்கும். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் பெரிய தம்புராட்டி அப்படியெல்லாம் நினைப்பார் என்று தோன்றவில்லையே. தேவப்பிரியாவும் பாருக்குட்டியும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் சரஸ்வதி அந்தர்ஜனம் வந்த வழியே திரும்பினார். அவள் பாருக்குட்டியோடு கதை பேசிக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். ஏன் சுற்றி வளைத்து பேச வேண்டும்? நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். இந்துவும் அவள் அம்மாவும் இவளை பற்றி கூறியதெல்லாம் நல்லதாக இல்லை. இன்னும் தெளிவாக சொன்னால் அவளுடைய குலம் கோத்திரம் யாருக்காவது தெரியுமா? அவள் நம்பூதிரி பெண் தான் என்று நாம் எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்டார் கோபாலன். ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சோஸ்திரங்களையும் பாட்டுகளையும் அவள் எப்படி ஒப்பிக்கிறாள் தெரியுமா? வேதமெல்லாம் அவளுக்கு அத்துப்படி. அது எல்லாம் அவள் வாய்விட்டு சொல்வதை கேட்டால் எப்படிப்பட்டவரும் வாயெடுத்து போய் அப்படியே நின்று கேட்பார்கள். கோபால நம்பூதிரி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். சரஸ்வதி, எனது சந்தேகம் என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். வேண்டாம், நான் அதை உடனே சொல்லப்போவதில்லை. ஒரு தடவை அதை சோதித்தே பார்த்துவிடலாம் என்ற கோபாலன் ஜெயந்த நம்பூதிரி கொடுத்து அனுப்பிய சிமிழை தன் தங்கையிடம் கொடுத்தார். சரஸ்வதி, இந்த சிமிழை அவளது படுக்கையின் அடியில் வைத்துவிட வேண்டும். விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. இது என்ன வேலை செய்யும் என்று அப்புறம் உனக்கு தெரியும். சரஸ்வதி அந்தர்ஜனம் அந்த சிமிழை வாங்கி தனது முந்தானையில் முடிந்து கொண்டார். அன்று இரவு விஷ்ணுதேவன் சாப்பிடும்பொழுது யாருக்கும் தெரியாமல் சரஸ்வதி அந்த சிமிழை விஷ்ணுவின் படுக்கைக்கு கீழே பத்திரமாக மறைத்து வைத்தார். அத்தியாயம் 25.
நள்ளிரவு நேரம். விஷ்ணுதேவனும் தேவப்பிரியாவும் உறங்கவில்லை. தேவப்பிரியாவை பொறுத்தவரை அவளுடைய முழு சக்தியும் துலங்கும் சமயம் அது. நள்ளிரவு 3 மணிக்கு பிறகே தேவப்பிரியா உறங்குவது வழக்கம். சரியாக 5 மணிக்கு படுகையிலிருந்து எழுந்துவிடவும் செய்வாள். உங்கள் மாமா எதற்காக வந்திருக்கிறாராம்? அவள் விஷ்ணுதேவனிடம் கேட்டாள். எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அவர் இங்கு வருவதே இல்லை. இப்படி வெகு நாள் கழித்து வந்திருப்பவர் என்னிடமோ உன்னிடமோ அதிகம் பேசவே இல்லை. உங்கள் அம்மாவிடம் வெகு நேரம் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தார். பேச்சிற்கு நடுவே ஒவ்வொரு தடவையும் நான் கவனிக்கிறேனா என்பதை அறிய அடிக்கடி என்னை வந்து பார்த்து கொண்டிருந்தார் அம்மா. அப்படியானால் மாமா வந்திருப்பது நல்ல நோக்கத்திற்கு அல்ல என்று தெரிகிறது. சாதாரண மந்திரவாதிகளால் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வஞ்சகமாக ஏதாவது செய்தால் வேறு வழியில்லை. வஞ்சகமாக என்றால் என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு தெரியாமல் நம்மை தொல்லைப்படுத்துவது. இதில் எப்படிப்பட்டவர்களும் விழுந்து விடுவார்கள். சரி, அப்படி ஏதாவது இருந்தால் என்ன செய்வது? நாம் செய்வது எதுவானாலும் அது உங்கள் அம்மாவிற்கு தெரியாமல் இருப்பது நல்லது. மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். விஷ்ணுதேவனின் கண்ணிமைகளுக்கு கனம் கூடிக்கொண்டே வந்தது. தலையணையை சரியாக போட்டு மல்லாந்து படுத்தான். தேவப்பிரியா அவனையே பார்த்தபடி படுத்திருந்தாள். அவளை பொறுத்தவரை இரவு உறக்கம் என்பது ஒரு பொருட்டல்ல. பகல் நேரத்தில் மதிய உணவிற்கு பிறகு அவள் சற்று நேரம் ஓய்வெடுப்பதுண்டு. ஒரு மனித பெண் என்ற நிலையில் வீட்டு வேலைகளை செய்வதால் அவளுக்கு களைப்பு தோன்றுவதுண்டு. சரஸ்வதி அந்தர்ஜனம் ஓய்விற்காக சற்று நேரம் படுத்து கண்ணை மூடும் பொழுது தேவப்பிரியாவும் தனது அறையில் படுத்து தூங்குவதுண்டு. அந்த மயக்கத்தில் அவள் கனவு காண்பதும் உண்டு. அந்த கனவுகளில் கந்தர்வ உலகமும் மோகினி கோவில்களும் இடம்பெற்றிருக்கும். உறங்கிவிட்ட விஷ்ணுதேவனின் மார்பில் இடப்புற கன்னத்தை பதித்து வலது கையால் அவனை தழுவினாள். பிறகு கண்ணை மூடினாள். ஆனால் சற்று நேரத்திற்குள் ஏதோ சந்தேகம் தோன்றவே சற்றென்று விழித்து திருக்கிட்டு எழுந்தாள். விஷ்ணுதேவனின் இடக்கையின் அடிப்புறத்தில் மின்னலாக ஏதோ நெளிவதை கவனித்தாள். கோபால நம்பூதிரி கொண்டு வந்த மாந்திரிக சிமிழுக்குள் உயிர் வந்துவிட்டிருந்தது. அது ஒரு தங்க நிற நாகமாக உருவெடுத்து அந்த படுக்கையிலிருந்து வெளியே வந்தது. வெகு கவனமாக அது விஷ்ணுதேவனின் கையின் மேற்புறத்தில் ஊர்ந்து நகரவும் தொடங்கியது. தேவப்பிரியாவிற்கு விஷயம் விளங்கிவிட்டது. ஒரு கணத்தில் அவளின் இயல்பான ஞான திருஷ்டியால் அது விஸ்வமங்கலம் வீட்டிலிருந்து ஜெயந்தன் நம்பூதிரியால் கோபாலனிடம் கொடுத்து அனுப்பப்பட்டதை உணர்ந்து கொண்டாள். ஜெயந்தன் நம்பூதிரி கொடிய விஷமுள்ள பாம்பு ஒன்றை சிமிழுக்குள் அடைத்து கொடுத்திருப்பதும் அவளுக்கு புரிந்துவிட்டது. அது தீண்டினால் தனது நிறம் மாறிவிடும் என்று அவளுக்கு தெரியும். தீயின் நிறமுள்ள தன்னை அடையாளம் காட்டி எப்படியாவது அந்த இல்லத்திலிருந்து விரட்டுவதுடன் எங்கேயாவது ஆணி அடித்து பதித்து விடுவதும் ஜெயந்தனின் நோக்கமாக இருக்க வேண்டும். தேவப்பிரியா யோசித்தாள். தனது மாயாஜால வித்தியை இப்பொழுது பயன்படுத்தியே ஆக வேண்டும். பக்கத்தில் இருந்த மேஜை மீது வெற்றிலை பெட்டி இருந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய வெற்றிலையை எடுத்து அதில் விரல் நகத்தினால் ஒரு கீரியின் படம் வரைந்து அதை படுக்கையின் மீது எறிந்தாள். ஒரு வினாடிக்குள் அந்த வெற்றிலை ஒரு பெரிய கீரியாக வடிவெடுத்தது. அங்கிருந்தபடி அந்த நாகத்தை கீழே தட்டிவிட்டதுடன் அதனுடன் தரையில் குதித்து சண்டையிடவும் தொடங்கியது. ஜெயந்தன் கொடுத்தனுப்பிய பாம்புடன் தேவப்பிரியா படைத்த கீரி கடுமையாக போராடியது. வளைந்தும் திரும்பியும் பாம்பு கீரியை கொத்த முயன்ற போதெல்லாம் கீரி பகடை காய்களைப் போல் உருண்டு புரண்டு தந்திரமாக விலகியது. இந்த இரண்டும் போராடுவதால் ஏற்பட்ட ஓசையை கேட்டு விஷ்ணு விழித்து கொண்டான். கட்டிலுக்கு கீழே அவன் பார்த்த காட்சி அவனை வியப்பட வைத்தது. தங்க நிறமுள்ள பாம்பும் கீரி ஒன்றும் போராடுகின்றன. எதுவுமே தோற்க தயாராக இல்லாதது போன்ற மூர்க்கத்தனமான போராட்டம். தேவப்பிரியா, இதெல்லாம் என்ன? அவள் பாம்பை சுட்டி காட்டியபடி கூறினாள். விஸ்வமங்கலத்து ஜெயந்தன் உங்கள் மாமாவிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிற பரிசு அந்த பாம்பு. கீரி வெற்றியிலிருந்து நான் படைத்த உயிர். நீ சொல்வது உண்மையா? இவ்வளவுதானா? இன்னும் உள்ளது, பார்த்து கொண்டே இருங்கள். சொல்லியபடி அவள் கையை நீட்டி கீரியை ஒருமுறை தொட்டாள். கண்மூடி திறப்பதற்குள் கீரியின் உருவம் 2 மடங்கு பெரியதாக வளர்ந்தது. சற்றென்று பாய்ந்த கீரி அந்த பாம்பின் தலைப்பகுதியை தன் வாய்க்குள் கவ்வியது. யார் அதை இங்கே கொண்டு வந்தாரோ அவரிடமே கொண்டு போய்விடு என்று உத்தரவிட்டாள் தேவப்பிரியா. அடுத்த கணம் கீரி பாம்பை இழுத்து கொண்டு வெளியே சென்றது. தேவப்பிரியாவின் கட்டளையை ஏற்ற கீரி பாம்பை தூக்கி கொண்டு நேராக கோபாலனின் படுக்கை அறையை அடைந்து அது கட்டிலின் மேல் வீசி எறிந்தது. இவ்வளோ நேரமும் கீரியின் வாய்க்குள் அடைப்பட்டிருந்த பாம்பு விடுதலை அடைந்தவுடன் எதிரில் தட்டுப்பட்ட கோபாலனை ஓங்கி கொத்தியது. ஐயோ அம்மா என்று அலறியபடி கோபாலன் திருக்கிட்டு கண் விழித்தார். விளக்கை கொளுத்தினார். கொத்திய பாம்பு தளர்ந்து போய் அங்கேயே படுத்திருந்தது. கோபாலனின் அலறலை கேட்டதும் சரஸ்வதி அந்தர்ஜனம் விழித்துவிட்டார்.
விஷ்ணு தேவனும் ஓடி வந்தான். நெல்குத்தும் அறையில் படுத்திருந்த பாருக்குட்டியும் எழுந்து வந்தாள். அவர்கள் எல்லோரையும் பார்த்த பாம்பு ஒரு கணத்தில் சட்டென்று மறைந்து போயிற்று. என்ன ஆச்சு? சரஸ்வதி பதறியபடி கேட்டார். பாம்பு கொத்திவிட்டது. எங்கே கொத்தியது? விஷ்ணுதேவன் விளக்கின் திரியை நீட்டியபடி கேட்டான். இதோ இங்கே. கோபாலன் தன் கால் பகுதியை சுட்டி காட்டினார். அவர் உள்ளங்காலில் ஒரு வெள்ளி நாணயம் அளவிற்கு நீளம் பாரித்திருந்தது. ஐயோ, இதற்கு என்ன செய்வது? சரஸ்வதி அலறினார். யாரும் எதுவும் பதில் பேசவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் விழுத்தபடியே நின்றிருந்தனர். விஷ்ணு, நீ உடனே ராமநாயருடன் சென்று வைத்தியரை அழைத்து வா என்று மகனிடம் கூறினார் சரஸ்வதி. அப்பொழுது தேவப்பிரியா அங்கு வந்தாள். தேவப்பிரியா, இதையெல்லாம் நீ கேட்கவில்லையா? இல்லையம்மா, நான் அசதியில் படுத்து தூங்கிவிட்டேன் என்றாள் தேவப்பிரியா. பார், அண்ணாவை பாம்பு கொத்திவிட்டது. அதற்குள் விஷ்ணு வெளியே போய்விட்டிருந்தான். தேவப்பிரியா தான் அணிந்திருந்த மேல்முண்டின் கரைப்பகுதியை கிழித்தாள். மயக்கமடைந்து படுத்திருந்த கோபாலன் நம்பூதிரியின் கணுக்காலிற்கு மேல் கட்டுப்போட்டாள். அத்துடன் காயத்தின் பக்கமாக நின்று கையால் வருடி மற்றவர்களுக்கு தெரியாமல் விஷத்தையும் இரத்தத்தையும் வெளியேற்றினாள். சற்று நேரத்தில் விஷ்ணுதேவன் ராமன் நாயருடன் வைத்தியரையும் அழைத்து வந்தான். விஷக்கடி வைத்தியத்துடன் மந்திர வித்தைகளும் கற்றறிந்த வைத்தியர் கடிவாயை பரிசோதித்தார். அதை சுற்றி வட்டம் கட்டியிருந்த நீல நிறத்தையும் கவனித்தார். நாடியை பரிசோதித்தார். பிறகு கண்ணிமைகளை விலக்கி பார்த்தார். பின்னர் சற்று விலகி நின்று கோபாலன் நம்பூதிரியின் உடம்பை தலை முதல் கால் வரை ஆராய்ந்து பார்த்தார். என்ன வைத்தியரே, வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பாம்பு கடித்திருக்கிறதே, சரஸ்வதி கேட்டார். வைத்தியர் அதற்கு எந்தவிதமான பதிலையும் கூறாமல் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் முற்று கவனித்தார். இதையெல்லாம் கவனித்த சரஸ்வதிக்கு மன வருத்தம் அதிகமானது. சகோதரன் தனது வீட்டிற்கு வந்து ஆபத்தில் சிக்கிக்கொண்டாரே என்று பதைபதைத்தார். யாராவது இவருக்கு வைத்தியம் செய்தார்களா என்று கேட்டார் வைத்தியர். இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை, சரஸ்வதி சொன்னார். பிறகு எப்படி இவர் உடம்பிலிருந்து விஷம் இறங்கியது? விஷம் இறங்கியிருக்கிறதா? நன்றாக கவனியுங்கள் வைத்தியரே, யாரும் எந்த மருந்தும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் கூட அதிசயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதிசயமான ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் நீல நிறமுள்ள இந்த விஷம் வெளியேறுவது அவ்வளோ சுலபமாக நடக்கக்கூடியதல்ல. என் மருமகள் அந்த துணித்துண்டை அவர் காலில் கட்டினாள், அவ்வளோதான். வைத்தியர் தேவப்பிரியாவின் முகத்தை உற்று பார்த்தார். அவர் கண்கள் ஒளியடைந்தன. ஒருவித பயமும் அதில் தெரிந்தது. தேவப்பிரியாவின் கண்களை சந்திக்க அவர் கண்களால் முடியவில்லை. அவர் அவளை பார்ப்பதை உணர்ந்தவுடன் தேவப்பிரியா மெதுவாக எழுந்தாள். பயப்படுவதற்கு எதுவுமில்லை. நான் வரட்டுமா? வைத்தியர் அந்த ஜனத்திடம் கேட்டார். வைத்தியரே, அவர் கண் விழிக்காமல் படுத்திருக்கிறாரே, கவனிக்கவில்லையா நீங்கள்? அவசரப்படாதீர்கள், இவர் மயக்கம் தெளிந்து கண் விழித்த பிறகு போகலாமே, தேவப்பிரியா குறுக்கிட்டு சொன்னாள். அது ஒரு கட்டளை போல் இருந்தது. வைத்தியர் தனது தோள்பையிலிருந்து ஒரு சிறிய வெள்ளிப்பட்டியை வெளியில் எடுத்தார். அதற்குள்ளிருந்து ஒரு குளிகையை எடுத்தார். கொஞ்சம் துளசி தண்ணீர் வேண்டும் என்றார். எடுத்து வருகிறேன் என்ற தேவப்பிரியா எழுந்தாள். அவள் வெளியே போனதும் வைத்தியர் கேட்டார், யார் இந்த தம்புராட்டி? என் மருமகள்தான் என்றாள் சரஸ்வதி. நிஜமாவா? வைத்தியர் குரலில் பயம் தெரிந்தது. தேவப்பிரியா துளசி இலை போட்ட தண்ணீருடன் வந்தாள். சரஸ்வதி காட்டிய பாத்திரத்தில் துளசி இலையை ஒதுக்கியபடி நீரை ஊற்றினாள். கையில் பட்ட துளசி இலைகளை தேவப்பிரியா வெளியில் எறிந்த பொழுது துளசி இலைகள் உலர்ந்து போயிருந்தன. அந்த குளிகையை உரைத்து மயங்கி போயிருந்த கோபாலின் உதட்டில் தேய்த்து நினைத்த பொழுது அவர் கண் திறந்தார். இனிமேல் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, நான் வரட்டுமா? வைத்தியர் அவசரப்பட்டார். மறுநாள் காலையில் கோபாலன் நம்பூதிரி வழக்கம் போல் கண் விழித்து எழுந்தார். எந்தவிதமான மாற்றமும் அவருக்கு தெரியவில்லை. அதனால் அங்கு நடந்த செய்திகளை உடனே விஸ்வமங்கலத்து ஜெயந்தனிடம் தெரிவிக்க கோபாலன் விரைந்தார். ஜெயந்தனை பார்த்த கோபாலன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கூறினார். ஓஹோ, விஷயம் அப்படியாகிவிட்டதா? எனில் நான் சந்தேகப்பட்டது சரிதான். இந்த நிலைமையில் நாம் அதற்கான எதிர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியதுதான். இல்லாவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்றார் ஜெயந்தன் தீர்மானமான குரலில். அத்தியாயம் 26. குருஷேத்திர மனையில் ஒரு மோகினி புகுந்திருக்கிறாள் என்ற விஷயம் தெரிந்ததும் மந்திரவாதியான ஜெயந்தன் அவள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தார். அவள் மோகினி என்பது உண்மையானால் எங்கிருந்து வந்தாள்? எப்படி அந்த வீட்டிற்குள் புகுந்தாள்? அவள் அங்கு வந்திருப்பது எதற்காக? அந்த மோகினி என்ன வடிவத்துடன் அந்த மனையில் காலம் கழிக்கிறாள்? எல்லாமே கேள்விகளாக நின்றன. முதலில் இவற்றுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க வேண்டும். அதே சமயம் மற்றொரு சிந்தனையும் அவர் மனதில் எழாமல் இல்லை. ஓமலூர் கோவிலின் நிர்வாகியான தானவேதன் நம்பூதிரிப்பாடு
தேவியின் துவாரபாலிகையை குறித்து பேசியிருந்ததும் அவளது கால் தண்டை காணாமல் போனதும் அதை கண்டுபிடிப்பதற்காக முயன்றபொழுது ராசி பலகை விருட்டென்று மேற்புறம் பறந்து போனதும் அவருக்கு ஞாபகம் வந்தது. சமாதியிலிருந்து தாத்தா சொல்லி தந்தது போல் மந்திர கண்ணாடியில் பார்த்தபொழுது தெரிந்த காட்சி. ஓ, அவள் என்ன சாதாரணமான அழகியா? அவளுடன் இருந்தவன் குருஷேத்திர மணியை சேர்ந்த வாரிசு என்பதும் தெரிந்துவிட்டது. அப்படியானால் அவனுடன் நாம் பார்த்த அந்த பெண் யார்? சரி, நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கோபால நம்பூதிரி. இது சற்று கடினமான விளையாட்டாக தோன்றுகிறது. காரியம் அவ்வளோ சுலபமில்ல. இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் புறப்படுங்கள், ஜெயந்தன் கூறினார். கோபால நம்பூதிரி விடை பெற்றார். இரவில் பிரசனம் பார்ப்பது முறையல்ல. இருப்பினும் ஜெயந்தன் அதை செய்ய தீர்மானித்தார். காணாமல் போன பிரசன பலகை அந்த குடும்பத்திற்கு சொந்தமான குளத்தில் உள்ளது என்று சமாதி தாத்தா கனவில் சொல்லி தந்திருந்தார். அதை எடுக்கலாம் என்று நினைப்பதற்குள் ஒரு புதிய ராசி பலகையும் தயாராகிவிட்டது. வெள்ளை தேவதாரு மரத்தால் உருவாக்கப்பட்டது புதிய ராசி பலகை. வடிவத்தில் காணாமல் போன பலகை மாதிரியே அது நகலாகவே அமைந்திருந்தது புதிய பலகையும். பழைய ராசி பலகையை உருவாக்கிய அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இதையும் செய்திருந்தார். தானவேதன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தேவகி அந்தர்ஜனத்திடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பதை ஜெயந்தன் பார்த்தார். அவர்களுக்கிடையே முகிழ்ந்த உறவை தெரிந்து கொள்ளாதவர் மாதிரியே ஜெயந்தன் நடந்து கொண்டார். அப்படி ஓர் உறவு அவர்களுக்குள் இருந்தால் அதில் என்ன தவறு? 40 வயதை தாண்டிய சகோதரி அடக்கியாலும் ஆணை பற்றிய கனவுடன் வெகு காலமாக காத்திருக்கிறாள். அவளது ஆசைகள் கட்டுமீறி உடைவதற்கு முன்பே ஒரு நம்பூதிரி அவளுடன் தொடர்பு கொள்வதில் எந்தவித தவறும் இருப்பதாக ஜெயந்தனுக்கு தோன்றவில்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த தென்புற அறையின் விளக்கு அணைந்தது. ஜெயந்தன் வீட்டிற்கு முன்புறம் இருந்த சவுக்கை நோக்கி நடந்தார். சவுக்கையின் மையத்தில் ராசி பலகையை வைத்து அதற்கு முன்னால் நிலவிளக்கை வைத்து அதில் 7 திரிகளை ஏற்றினார். நவகிரகங்கள், அஸ்வினி தேவதைகள், அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆகியோரை மனதில் நினைத்தபடி சோழியை எடுத்து பலகையின் மேல் பரப்பினார். எண்ணிக்கையை பார்த்தார், வகுத்தார், கூட்டினார், பெருக்கினார், கழித்தார். பூஜ்ஜியம் மீதமாக வந்தது. அப்படியானால் சூனிய கிரகம் பிரசனத்தில் எதுவும் தெளிவடையாது என்பது புலப்பட்டது. சற்றென்று மனதில் பழைய ஞாபகம் எழவே ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தார். கதவுகள் எல்லாம் திறந்து கிடந்தன. நில ஒளியில் துளசி செடியின் இலைகள் பளபளப்பாக மென்னின. எல்லாம் துளிர் இலைகள். ஆனால் காற்று கொஞ்சம் கூட இல்லை. சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது. ஏனோ ஜெயந்தனின் பார்வை திடுமென்று துளசி இலைகளின் மேல் பதிந்து நின்றது. காற்று இல்லாமல் துளசி இலைகள் மட்டும் வேகமாக அசைவது போல் தோன்றின. இதென்ன விசித்திரம் என்று யோசித்தார். சட்டென்று நிலவிளக்கை கவனித்தார். அதில் ஜுவாலைகள் அசையாமல் எரிந்து கொண்டிருந்தன. துளசி செடிக்கு பின்னால் யாரோ நிற்கிறார்கள். அப்படி தோன்றியதற்கும் ஒரு காரணம் இருந்தது. வடக்கு பகுதியில் கிணறு இருந்தது. வீட்டின் கன்னிமூலை பக்கம் இருந்த கிணற்றின் மேல் பளபளக்கும் பித்தளையால் ஆன கப்பி நில ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பளபளப்பு தெரியவில்லை. எதையோ குறுக்கே வைத்து தடுத்திருப்பது போல் தோன்றியது. ஜெயந்தன் கை நிறைய விபூதியை எடுத்துக்கொண்டு அந்த பக்கமாக பாய்ந்தார். ஆனால் அங்கு எவரும் இல்லை. தரையில் ஓர் ஆம்பல் பூ கிடந்தது. மிகப்பெரிய வெண்ணாம்பல் பூ. அதிசயம், அந்த ஆம்பலிலிருந்து பாலைப்பூவின் மனம் வீசியது. ஜெயந்தனின் மூளை ஒரு கணத்தில் விஷயத்தை ஊகித்துவிட்டது. அந்த ஆம்பல் பூவை சுடிய யாரோ இங்கு நின்றிருக்கிறார்கள். அந்த பூதான் பித்தளை கப்பியின் பளபளப்பை மறைத்திருக்க வேண்டும். வந்தது யார்? எதற்காக வந்தார்கள்? அங்கு நின்றிருந்தவள் மனித பெண்ணல்ல என்பது நிச்சயம். மகா மந்திரவாதியான ஜெயந்தனுக்கு எதுவும் புலப்படவில்லை. திரும்பி சவுக்கைக்கு வந்த ஜெயந்தன் கதவை மூடிவிட்டு பிரசன பலகைக்கு முன்பாக அமர்ந்தார். மீண்டும் சோழிகளை பரப்பினார். மறு வினாடி சோழிகள் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி மோதி நொறுங்குவது போன்ற சத்தம் கேட்டது. ஜெயந்தன் கவனித்தார். ராசி பலகை மெதுவாக அசைந்தது. உடனே மொத்தமாக குவிந்திருந்த சோழிகள் பரவலாக சரிய தொடங்கின. அந்த சரியல் ஒரு வட்டமான வடிவத்தில் அமைந்தது. ஜெயந்தன் கண்ணிமிக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தார். அசைந்த ராசி பலகை அப்படியே மெதுவாக உயரத் தொடங்கியது. உண்மைதான், ராசி பலகை அந்தரத்தில் உயர்ந்து உயர்ந்து ஜெயந்தனின் மூக்கு பகுதி வரை வந்தது. ராசி பலகை தலைக்கு மேல் உயரத் தொடங்கிய பொழுது ஜெயந்தன் அது 2 கைகளாலும் சட்டென்று பிடித்தார். இருப்பினும் ஜெயந்தனின் பிடியால் எந்தவித பாதிப்புமின்றி அந்த பலகை மேலே மேலே உயர்ந்து கொண்டே இருந்தது. சவுக்கையின் உயரமான மேல் தளத்தில் ராசி பலகை பதிந்து நின்றபொழுது ஜெயந்தன் சப்பனமிட்டு உட்கார்ந்தபடி பலகையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தார். ஜெயந்தன் ஒருமுறை கீழ்ப்புறம் பார்த்தார். 7 திரியிட்டு அவர் ஏற்றி வைத்திருந்த விளக்கு அவருக்கு நேர்கீழே இருந்தது. ராசி பலகையிலிருந்து தனது பிடியை விட்டால் விளக்கின் கூர்மையான பகுதியில் தன் உடலின் கீழ்ப்புறம் அழுந்தி இறங்கும். ஜெயந்தன் ஒரு கணம் நடுங்கினார். பிடி நழுவாமல் இருப்பதற்காக
முன்பை விட வலுவாக பிடித்தார். பிறகு கீழ்ப்புறம் பார்க்க பயந்தவராக மேற்புறம் பார்த்தார். அந்த ராசி பலகையின் பரப்பளவுள்ள ஒரு கை பலகையை கீழ்ப்புறமிருந்து தாங்கிக் கொண்டிருந்தது. அந்த கையின் முன்பகுதி மட்டுமே தெரிந்தது. மற்ற பகுதிகள் எதுவும் புலப்படவில்லை. ஒரு மனித கை, அதுவும் பெண்ணின் கை என்பது மட்டும் அவருக்கு தெரிந்தது. சற்று நேரம் கழித்து பலகை மெதுவாக கீழே இறங்க தொடங்கியது. நேராக விளக்கின் மேற்புறம் நெருங்கி நின்றது. விளக்கின் தீச்சுடர்களை தொட்டும் தொடாமலும் ஜெயந்தன் அந்தரத்தில் தவித்தார். ஜுவாலைகளின் வெப்பம் அவர் உடலில் பட்டு தகித்தது. இன்னும் சற்று தாழ்ந்தால் உடுத்தியிருக்கும் வேட்டி நெருப்பில் எரிய தொடங்கும். ஜெயந்தன் தாங்க முடியாமல் தவித்தார். இறுதியாக தாத்தா காப்பாற்றுங்கள் என்று அலறினார். அந்த குரலின் சத்தம் பழைய குடும்ப வீட்டின் நிலவரையில் மோதி எதிரொலித்தது. சமாதியில் ஆழ்ந்திருந்த விஸ்வமங்கலத்து குடும்பத்தின் மூர்க்கமான மந்திரவாதி சூரிய நாராயணன் அந்த குரலை கேட்டார். நிலவரைக்குள் இருந்த அந்த மகா மந்திரவாதியின் ஆத்மா வெளியே வந்தது. அப்பொழுது அந்த ஆத்மா கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை மூலமாக சாம்பிராணி இட்டு மூடி வைத்திருந்த பழைய உடம்பிலேயே புகுந்து கொண்டிருந்தது. பார்வைக்கு பயங்கரத்தை ஏற்படுத்தும் உருவம். உடலின் எல்லா அங்கங்களும் உளுத்து போகத் தொடங்கிய ஒரு உடம்பு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அதன் தோற்றம். நிலவரையிலிருந்து வெளியேறி அறையின் சுவர்களை கடந்து கதவை அடைந்தபொழுது பயந்து நடுங்குவது போல் வாசல் கதவுகள் உட்புறமாக இழுத்து திறந்து கொண்டன. தாழ்பால்கள் தானே விலகின. சூறாவளியில் அகப்பட்டவை போல் கதவுகள் அதிர்ந்து சுழண்டு படியிரண்டு விலகி திறந்தன. அப்படி திறந்தபொழுது ஏற்பட்ட கிரீச்சொலி பழைய வீட்டின் மரச்சுவர்களிலும் மேல்புற மாடியிலும் மோதி எதிரொலித்தது. அவர் திண்ணையில் காலெடுத்து வைத்தபொழுது சுவர்களில் ஒண்டி பதுங்கியிருந்த பள்ளிகள் அவசர அவசரமாக இடம்பெயர்ந்தன. அந்த உருவம் முற்றத்தை அடைந்தது. உண்மையிலேயே அவரது வருகை ஒரு புயல் போல இருந்தது. எத்தனையோ காலமாக தான் வடிவமைத்து கட்டிய ஒரு பெரிய மண்புற்றை உடைத்துக்கொண்டு சூறாவளியாக அவர் புறப்பட்டிருந்தார். முற்றத்திற்கு வந்தவர் ஒருமுறை மேற்புறமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். கூடுகளில் நிம்மதியாக ஓய்வெடுத்திருந்த பெரிய பெரிய வவ்வால்கள் விபரீத ஒளியுடன் சிறகடித்து பறந்தன. காணக்கூடாத எதையோ கண்டு பயந்தவை போல அவை தங்களது அசிங்கமான தோல் இறக்கைகளால் காற்றை கீறிக்கொண்டு உயிர் தப்பிக்க பறந்தன. ஆந்திகள் ஓலமிட்டு அழுதன. மதம் பிடித்த காட்டு யானையை பார்த்து மிரண்டவை போல் குள்ளநரிகள் ஓலையிட்டன. இயற்கையே ஒரு கணம் பயந்து நடுங்கியது போல் தோன்றியது. யாரது? புராதனமான விஸ்வமங்கல குடும்ப வீட்டின் முற்றத்தில் பயப்படுத்தும் தோற்றத்தில் நின்று கொண்டிருப்பது யார்? ஒரு காலத்தில் அந்த குடும்பத்தையும் அந்த பகுதியில் இருந்த சகல ஜீவராசிகளையும் நடுநடுங்க வைத்த சாட்சாத் சூரிய நாராயண நம்பூதிரி தான் அங்கு நின்றிருந்தார். பொம்மை ஒன்று காலெடுத்து வைத்து நடப்பது போல் அந்த உருவம் மெதுவாக நகர்ந்தது. தாத்தா என்கிற பயம் நிறைந்த ஜெயந்தனின் குரல் உச்சத்தில் கேட்டது. இதோ வந்துவிட்டேன். சூரிய நாராயண நம்பூதிரி உரத்த குரலில் பதில் கொடுத்தார். அந்த குரல் சவுக்கையில் திரிசங்கு சொர்க்கத்தில் தத்தளிப்பது போல் தவித்த ஜெயந்தனுக்கும் கேட்டதால் அவர் சற்று ஆறுதல் அடைந்தார். உணவு விளையாட்டு இன்றுடன் தீர்ந்துவிடும். ஜெயந்தன் யாரையோ மனதில் வைத்து பேசினார். சவுக்கைக்கு வெளியே புயலடிக்கும் ஓசை கேட்டது. அந்த வீட்டை சுற்றி வளர்ந்திருந்த மரங்கள் அந்த காற்றில் பேயாட்டம் ஆடின. மகா மந்திரவாதியான நம்பூதிரியின் வரவை இந்த சீற்றம் புலப்படுத்தியது. முற்றத்தை அடைந்த சூரிய நாராயணன் தன் தலையிலிருந்து ரோமம் ஒன்றை பிடுங்கி மந்திரம் ஜபித்து எரிந்தார். கண்மூடி திறப்பதற்குள் ஒரு பெரிய பனை ஓலையொன்று முழு தண்டுடன் யாரோ பருத்தி வீசியது போல் அவருக்கு முன்பாக வந்து விழுந்தது. சூரிய நாராயணன் அதன் மீது ஏறி உட்கார்ந்தார். அதற்காகவே காத்திருந்தது போல் அந்த பனை ஓலை ஒரு புஷ்ப விமானம் போல் ஆகாயத்தில் உயர்ந்து புதிய வீட்டை அடைந்து மெதுவாக கீழே இறங்கியது. ஜெயந்தன் மீண்டும் ராசி பலகையுடன் மாடியில் மேல்தளம் வரை உயர்ந்து விட்டிருந்தார். ஜெயந்தன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ராசி பலகையை தாங்கிக் கொண்டிருந்த பெரிய கை தளர்வதை பார்த்தார். அவருக்கு நேர்கீழாக நிலவிளக்கு கூரான குமிழுடன் சீராக எரிந்து கொண்டிருந்தது. பலகையை தாங்கிக் கொண்டிருக்கும் கை சட்டென்று விலகினால் தனது நிலை அதோகதிதான் என்பது ஜெயந்தனுக்கு புரிந்தது. ஐயோ! ஜெயந்தன் தன்னையும் அறியாமல் அலறினார். அந்த குரல் சூரிய நாராயணனின் காதுகளில் விசையுடன் வந்து விழவே செய்தது. அவர் தன் வலது கையை உயர்த்தி வாசல் பக்கமாக நீட்டினார். அத்தியாயம் 27. சூரிய நாராயணன் நம்பூதிரியின் நீட்டிய கை பகுதியிலிருந்து நிழல் போல் மற்றொரு கை நீண்டு சவுக்கையின் கதவு விரிய திறந்தது. பிறகு அவர் உள்ளே நுழைந்து தன் கையை விளக்கின் கூம்பு பகுதிக்கு மேலாக பிடித்தார். ஜெயந்தன் தவறி விழுந்தாலும் தாங்கும் நோக்கத்தில் அந்த கை வலுவுடன் நின்றது. ஜெயந்தன் இந்த காட்சியை பார்த்தார். அது தன் தாத்தாவின் கை என்பது அவருக்கு விளங்கியது. தனது அபாயமான நிலையை உணர்ந்து
தனக்காக அவர் சமாதியிலிருந்து எழுந்து வந்திருக்கிறார் என்பதை நினைத்தபொழுது ஜெயந்தனின் மனதில் இருந்த பயம் மொத்தமும் சற்றென்று விலகி புதிய தைரியம் பிறந்தது. அதுவரை ராசி பலகையை தாங்கிய கை யாரோ பிடித்து இழுத்தது போல் சற்றென்று விலகியது. ஜெயந்தன் கீழ்ப்புறமாக இறங்கிக் கொண்டிருந்தார். இருப்பினும் எதுவும் நேரவில்லை. வலுவான சமாதிக்கை அவரை தாங்கி மெதுவாக அங்கிருந்த தடுக்கில் உட்கார வைத்தது. ராசி பலகையும் அவரது கைப்பிடியில் தான் இருந்தது. தான் அதை மேற்புறமாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்பொழுதுதான் அவருக்கு நினைவு வந்தது. ஜெயந்தா, என்ன நடந்தது? வெளியிலிருந்து தாத்தாவின் குரல் கேட்டது. ஜெயந்தன் நடந்ததை விளக்கினார். அப்படியானால் அவள் விளையாடுகிறாள் என்று அர்த்தம். ஆமாம், இந்த விளையாட்டு 2வது தடவையாக. இதுதான் நிலைமை என்றால் இனிமேலும் சும்மா இருப்பதில் அர்த்தமில்லை. எனது மனைக்குள் புகுந்து எனக்கு எதிராக செயல்படும் அவளை எப்படியே விட்டு வைப்பது நல்லதல்ல. உண்மை, விஸ்வமங்கல குடும்பத்திற்கு இது முதல் களங்கம். இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்க்கிறேன். எப்படியும் வழியில்லாமல் போகாது சொல்லிய மகா மாந்திரிகனான சூரிய நாராயணன் யோசனையில் ஆழ்ந்தார். ஒரே வழிதான் உள்ளது. உன் எதிரி அந்த மோகினிதான். அவளை அழிக்க தூமாவதியால் மட்டுமே முடியும். எப்படி தியானிப்பது என்பதை சொல்லித் தருகிறேன். எடுத்தாணியை எடுத்து குறித்துக்கொள். வீட்டிற்கு வெளியே நின்றவாறே சூரிய நாராயணன் தியானத்தையும் மந்திரத்தையும் சொல்லித்தந்தார். ஓர் எழுத்தையும் விடாமல் ஜெயந்தன் எழுதி கொடுத்தார். சூரிய நாராயணன் மேலும் சொல்லித்தந்தார். தும் தும் துமாவதி என்கிற மந்திரத்தை மயானத்தில் நிர்வாணமாக உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும். 10,000 முறை ஹோமாக்னியில் எல்லை ஹோமிக்க வேண்டும். மந்திர உச்சரிப்பில் தவறோ எண்ணிக்கையில் பிழையோ ஏற்படக்கூடாது. ஹோமத்தின் கடைசியில் தூமாவதி தோன்றி என்ன விஷயம் என்று கேட்டால், உன்னுடன் மோதும் மோகினி எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வரும்படி கூறு. அவள் உன் கைக்கு கிடைத்துவிட்டால் உடனே அவளை நீ உன் படுக்கை அறைக்கு இழுத்து கொண்டு போய் அவளுடன் உடலுறவு கொண்டு அவளை அடிமைப்படுத்த வேண்டும். அதன் பின்பு அவள் உன் சொற்களுக்கு கட்டுப்படுவாள். அது மட்டுமல்ல, அவள் இப்பொழுது எவருடன் சேர்ந்துள்ளாளோ அவர்களுக்கு எதிராக செயல்படவும் தொடங்குவாள். அதற்கு தேவையான வித்தியை நான் உனக்கு அப்பொழுது சொல்லித் தருகிறேன். சூரிய நாராயணன் தனது சமாதிக்கு திரும்பி சென்றார். ஜெயந்தன் அன்றிரவு நிம்மதியாக படுத்து உறங்கினார். மறுநாள் கோபால நம்பூதிரியிடம் எல்லா விஷயங்களையும் கேட்டறிந்தார் ஜெயந்தன். பிறகு சொன்னார், குருஷேத்திர மணியில் எந்த மோகினி இருந்தாலும் அவள் உங்கள் மருமகனுக்கு எப்படிப்பட்ட துணையாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு அவளை வரவழைத்து என் அடிமையாக மாற்றிவிடுகிறேன். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் கோபால நம்பூதிரிக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தோன்றின. அந்த மோகினி அங்கிருந்து அகன்று விட்டால் குருஷேத்திர மணியின் செல்வ செழிப்பும் அழியத் தொடங்கிவிடும். அத்துடன் தன் சகோதரி மற்றும் மருமகனின் கர்வம் தொலைந்து கொட்டம் அடங்கிவிடும். அப்படியானால் கோபால நம்பூதிரி, இன்றைக்கு நீங்கள் புறப்பட வேண்டாம். காரணம் என்னவென்றால், இன்றிரவு நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக நான் பகல் முழுவதும் வெளியே அலைய வேண்டும். யாராவது இங்கு என்னை தேடி வந்தால் நான் இல்லை என்று சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் வேண்டாமா? அதற்குள் தானவேதன் குளியலை முடித்துக்கொண்டு திரும்பி இருந்தார். ஜெயந்தன் அவரிடம் பக்குவமாக கூறினார், உங்களது காரியமெல்லாம் ஏறத்தாழ முடிந்த மாதிரிதான். எனவே நீங்கள் ஓமலூருக்கு புறப்படலாம். தானவேதன் திகைத்தார். நான் எப்படி தனியாக ஊருக்கு போவது? வாசுவை பற்றி ஊரில் கேட்பார்களே. அதற்கெல்லாம் வழி சொல்லித் தருகிறேன். நான் சொல்வதை அப்படியே உங்கள் ஊராரிடம் ஒப்பியுங்கள். போன விஷயமெல்லாம் ஏறத்தாழ முடிந்த மாதிரிதான். வாசு காணாமல் போன கால் தண்டையுடன் தான் வருவேன் என்று அடம் பிடித்து அங்கே தங்கிவிட்டிருக்கிறார். அதற்கு சில ஹோமங்கள் செய்ய வேண்டியுள்ளது. எல்லாம் முடிந்த பிறகு வாசு வருவார் என்று சொல்லுங்கள். புரிந்ததா? காலை பலகாரம் சாப்பிட்டவுடன் தானவேதன் புறப்பட்டார். ஜெயந்தனும் அவருடன் புறப்பட்டார். போகும்பொழுது ஜெயந்தன் தேவகி அந்தர்ஜனத்தை அழைத்து கூறினார், நான் கொஞ்ச தூரம் போக வேண்டியுள்ளது. ஒருவேளை சாயங்காலம்தான் வருவேன். வந்திருக்கிற விருந்தினரை நல்லபடியாக கவனித்துக்கொள். நான் வரட்டுமா என்றவர் பதிலுக்கு கூட காத்திராமல் புறப்பட்டார். மதிய உணவிற்கு பிறகு கோபால நம்பூதிரி ஓய்வாக வெளிப்புற திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். தேவகி அந்தர்ஜனம் வந்து அவரை அழைத்தாள். தெற்குப்புற அறையில் வந்து உட்காரலாமே, அங்கு நல்ல காற்று. கோபாலன் அறைக்குள் நுழைந்ததும் கதவை மூடியது தேவகி அந்தர்ஜனம். உங்களை விட்டு பிரிந்திருக்க எனக்கு மனமே வரவில்லை. கோபாலன் நம்பூதிரி மனம் திறந்து அவளிடம் கூறினார். எனக்கும் அப்படியேதான். வெட்கத்துடன் அவள் பதிலளித்தாள். நேரங்கள் வேகமாக கரைந்து சென்றன. ஜெயந்தன் வெளியே இரும்புவதை கேட்டு தேவகி திடுக்கிட்டு அறைக்கு வெளியே வந்தாள். எங்கே கோபாலன் நம்பூதிரி? மத்தியானம் சாப்பாடு முடிந்ததும் அறைக்குள் போனவர்தான். எழுப்ப வேண்டாம் என்று விட்டுவிட்டேன்
அவரை அந்நியராக நினைக்க வேண்டாம் தேவகி என்றார் ஜெயந்தன். ஜெயந்தன் சென்று கோபாலன் நம்பூதிரியை எழுப்பினார். கோபாலன் நம்பூதிரி உண்மையில் நல்ல உறக்கத்தில் இருந்தார். எப்போ வந்தீங்க என்கிற விசாரிப்புடன் கோபாலன் எழுந்தார். எல்லாவற்றையும் விவரமாக பேசலாம். முதலில் சாப்பிடலாம். உடம்பெல்லாம் வேர்வையில் நனைந்து போயிருக்கிறது. முதலில் நான் குளித்துவிட்டு வருகிறேனே. அப்போ வாங்க, 2 பேருமே புறப்படலாம். குளித்துவிட்டு வந்து இருவரும் சாப்பிட்டார்கள். பின்பு உடை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள். தேவகிக்கு எதுவும் புரியவில்லை. இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று யோசித்தாள். அத்தியாயம் 28. ஜெயந்தனும் கோபாலன் நம்பூதிரியும் நேராக சென்றது அங்கிருந்து 2 மைல் தொலைவில் இருந்த மயானத்திற்குத்தான். அது அந்த கிராமத்தின் பொது மயானம். தூரத்திலிருந்து பார்த்தபொழுது மயானத்திலிருந்து நெருப்பு கொழுந்துகள் ஆகாயத்தை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தன. ஏதோ உடம்பை எரிக்கிறார்கள் போலிருக்கிறது, கோபாலன் நம்பூதிரி கூறினார். அதை கூறும்பொழுது அவர் முகத்தில் ஒருவிதமான அருவருப்பு தெரிந்தது. இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அவருக்கு பழக்கமில்லை. இதுதான் முதல் முறை. இப்பொழுது நிலையில் போகாமல் இருக்கவும் முடியாது. 2 விதத்தில் விஸ்வமங்கல வீட்டுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் சகோதரியின் ஆணவத்தை அழிப்பது. 2வது தேவகியினுடனான தொடர்பு. முதல் விஷயத்தை விட 2வது நோக்கம்தான் அவருக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் சொந்த மைத்துனனுடன் துணையாக செல்வது போல் கோபாலன் நம்பூதிரி நடந்து கொண்டிருந்தார். என்ன மௌனமாக வருகிறீர்கள்? ஜெயந்தன் விசாரித்தார். ஒன்றுமில்லை. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இதுவரை வந்த பழக்கம் இருக்காது இல்லையா? உண்மைதான். எனது அனுபவம் அதற்கு தலைகீழ். குழந்தை பருவத்திலிருந்தே இதுதான் வேலை. அதாவது 5 வயது முதல் அப்பாவுடன் இதற்கெல்லாம் பழக்கப்பட்டு விட்டேன். அதனால் பயமில்லாமல் போய்விட்டது. ஜெயந்தன் பேசுவதை கேட்டபடி கோபாலன் நம்பூதிரி நடந்து கொண்டிருந்தார். ஒரு தடவை நானும் அப்பாவும் ஒரு பேயை விரட்ட சென்றோம். வடக்கு திசையில் சற்று தூரத்தில் ஒரு இடம். அப்பா என்னை விட திறமைசாலி. ஒரு பெண்ணின் உடம்பில் ஒரு ராட்சசி புகுந்து கொண்டது. அது குடியேறி வெகு நாளாகிவிட்டது. ராத்திரி நேரத்தில் தான் அட்டகாசம். என்ன பண்ண முடியும்? கேளுங்கள், சுவாரஸ்யமான விஷயம். ஜெயந்தன் சம்பவத்தை நேரில் பார்ப்பதை போல் சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு அப்பொழுது 18 வயது. போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது, பெண் அழகி என்றால் அப்படி ஒரு அழகி. கிழங்கு மஞ்சளை வெட்டி வைத்தது போல் இருந்தாள். ஜெயந்தன் நிறுத்தினார். ஜெயந்தன் அவள் உருவை கற்பனையில் கண்டு கொண்டிருக்கிறார் என்பது கோபாலனுக்கு புரிந்தது. பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்கள். ராத்திரி ஆகிவிட்டால் கணவனை விடமாட்டாள். அவள் உடம்பில் ஒரு மாதிரி வாசனை அடித்தபொழுதுதான் விஷயம் வெளியே வந்தது. ஆரம்பத்தில் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. கோபாலன் நம்பூதிரி கொட்டிக்கொண்டிருந்தார். வாசனை என்றால் பாலைப்பூ வாசனை. அப்பொழுது தான் முதல் தடவையாக சந்தேகம் வந்தது. பிறகுதான் நாங்கள் அங்கு போனோம். உண்மையை சொன்னால் என் மனதிலும் ஒரு ஆசை. கூட இருப்பது அப்பாவாயிற்றே. எப்படி சொல்வது? இருந்தாலும் நான் விடவில்லை. ஜெயந்தன் சிரித்தார். 7 நாள் ஹோமம் நடக்கப் போகிறது என்றதும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அப்பாவுடன் இருக்கும்பொழுது எனக்கு எதுவும் தோன்றுவதில்லை. அவரை விட்டு நகர்ந்தால் பிறகு ஒரே தடுமாற்றம். 3வது நாளன்று அவள் கணவனை எங்களுடன் படுக்க வைத்துக் கொண்டோம். அவள் அவனை தேடி வருகிறாளா என்று பார்ப்பதற்காக. பிறகு கோபாலனுக்கு சுவாரஸ்யம் பிறந்தது. வந்தாள். ஜெயந்தன் கண்களை சிமிட்டியபடி கூறினார். நல்ல அனுபவம் என்ற பதிலை கோபாலன் எதிர்பார்த்தார். ஆனால் அவளை பிடித்திருந்த பிரம்ம ராட்சசி ஒரு நம்பூதிரி பெண்ணுடையது. அது எல்லாம் படித்து தெரிந்த கள்ளி. ஓஹோ, பிறகு 7வது நாளன்று அந்த ராட்சசியை பிடித்து மரத்தில் ஆணி அடித்தோம். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர்கள் சுடுகாட்டை அடைந்தனர். சுடுகாட்டில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. பாதி எரிந்திருந்த அது அனாதை பிணமென்று தோன்றியது. அருகில் எவரையும் காணோம். நமக்கு வெற்றிதான், ஜெயந்தன் கூறினார். கோபால நம்பூதிரிக்கு காரணம் புரியவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் சுடுகாட்டுடன் தொடர்புள்ள எல்லா தேவதைகளும் வந்து சேர்வார்கள். அதனால் நமது லட்சியம் சுலபமாக நிறைவேறிவிடும் என்றார் ஜெயந்தன். ஜெயந்தன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். கோபாலன், நீங்கள் அதோ விழுந்து கிடக்கும் அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு வேடிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். பயப்படக்கூடாது. இதோ இதை வைத்திருங்கள் என்ற ஜெயந்தன் தன் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்சியை கழட்டி கோபாலனிடம் கொடுத்தார். கோபாலன் அதை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டார். அதற்குள் துணிகளை அவிழ்த்து தாழ்வாக இருந்த மரக்கிளையில் போட்டு முழு நிர்வாணமான ஜெயந்தன் தரையில் சப்பனமிட்டு உட்கார்ந்தார். பையிலிருந்து 3 விரல்களால் எல்லை எடுத்து ஹோமாக்னியில் ஹோமித்தபடி மந்திரம் சொன்னார். மந்திரம் தொடர்ந்தது. கோபாலன் அங்கே உட்கார்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். நேரம் நகர்ந்தது. இரவின் 3வது ஜாமம் முடிய 1 நாழிகை தான் இருந்தது.
பயங்கர சத்தம் ஒன்று கேட்டது. ஏதோ புயல் காற்று விசையுடன் நெருங்கி வந்தது போலிருந்தது. ஜெயந்தன் அப்பொழுதும் எல்லை ஹோமித்தபடி மந்திரம் உச்சரித்துக் கொண்டிருந்தார். தெற்கு திசையிலிருந்து கேட்ட அந்த சத்தம் வர வர நெருங்கியது. அந்த பகுதியில் அடர்த்தியான வெண்புகை சூழ்ந்தது. அந்தரத்தில் ஒரு தூணை நிறுவியது போல் புகை படுந்து கொண்டே இருந்தது. புகை உயரும் வழியிலிருந்த மரக்கிளைகள் பட் பட் என்று உடைந்து விழுந்தன. மறுபடியும் பயங்கரமான சத்தம். ஜெயந்தனின் வாயிலிருந்து 10,000வது தடவையாக மந்திரம் வெளிப்பட்டு முடிந்த பொழுது உருவம் தெளிவடைய தொடங்கியது. தூணின் மேற்பகுதியில் 2 கண்கள் திறந்தன. படிப்படியாக பிசாசின் கோரமான முகம் ஒன்று தெரிந்தது. ஜெயந்தனின் கண்களுக்கு இந்த காட்சி நன்றாக தெரிந்தது. ஆனால் கோபாலனின் கண்களுக்கு புகையாலான ஒரு தூண் மட்டுமே தெரிந்தது. அவர் ருத்ராட்சத்தை இறுக பிடித்தபடி தேவி மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜெயந்தனின் காதில் தேவி ரகசியமாக சொன்னாள், அங்கிருப்பது மோகினியே தான். ஆனால் சாதாரணமானவள் அல்ல, சக்தி நிறைந்தவள், சாட்சா துர்கா தேவியின் நெருங்கிய ஊழியக்காரி. மெல்லிய மணியோசை போல் ஒலித்த அந்த வார்த்தைகளை ஜெயந்தன் கவனமாக கேட்டார். ஆனால் அவளின் சக்தியை குறைப்பதற்கு வழி உள்ளது. நான் சொல்லித் தருவது போல் செய்தால் பலனுண்டாகும். தேவி, சொல்லி அருளுங்கள். அவனை இங்கே கொண்டு வர வேண்டும். நான் யாரை சொல்கிறேன் என்று புரிந்ததல்லவா? அதன் பிறகு நங்கேமா வசிக்கும் மரத்தில் அவனை விட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அவனை இங்கு எப்படி வரவழைப்பது தேவி? உன்னுடன் வந்திருப்பவர் மூலம் தந்திரமாக வரவழைக்க வேண்டியதுதான். புரியவில்லை தேவி. முதலில் அவன் அம்மாவை இங்கு வரவழைத்துக்கொள். அவள் அந்த மோகினிக்கு எதிராக உள்ளாள். அவளுக்கு மருமகள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மோகினியை ஒடுக்குவதற்காக என்றால் அவன் அம்மா ஒப்புக்கொள்வாள். பிறகு அம்மாவை பார்க்க மகனை வரவழைக்க வேண்டும். அது சுலபம். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் தேவி? அம்மாவுக்காக முள்முருங்கை மரத்தின் கீழ் நள்ளிரவில் ஹோமம் நடத்த வேண்டும் என்று கூறு. நிச்சயம் ஒப்புக்கொள்வான். அப்பொழுது நங்கேமா அவனுடன் கூடுவதற்கு வருவாள். இது போதும் தேவி. ஜெயந்தன் மகிழ்ச்சியில் குவினார். அது மட்டுமல்ல, என்னை நீ திருப்திப்படுத்தியிருப்பதால் அந்த மோகினியை உனது வீட்டு வேலைகளுக்கு வைத்துக் கொள்ளவும் நான் உதவ முடியும். இதைவிட மகிழ்ச்சிகரமான செய்தி ஜெயந்தனுக்கு வேறு ஏதாவது உண்டா என்ன? அன்றொரு நாள் மாந்திரிக கண்ணாடியில் தான் பார்த்த மோகினி தனக்கு கிடைக்கப் போகிறாள். அதற்கு பிந்தைய தினங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷமானவை! ஜெயந்தன் மனமெல்லாம் கற்பனையிலும் மகிழ்ச்சியிலும் நிறைந்தது. தூமாவதி வந்த வழியே திரும்பினாள். சத்தம் வந்தது போலவே இப்பொழுது அகன்று கொண்டே போய் கடைசியில் மறைந்தது. அத்தியாயம் 29. கோபாலன் நம்பூதிரி மரத்திலிருந்து இறங்கி வந்தார். காரியம் வெற்றிதான் என்று தோன்றுகிறதே, ஜெயந்தனிடம் கேட்டார். சந்தேகமில்லாமல். ஆனால் அதற்கு உங்களது ஒத்துழைப்பு தேவை. கிடைத்தால் எல்லாமே சுபம்தான். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் சகோதரியை நமது விஸ்வமங்கலம் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். மருமகளாக வந்திருக்கிற மோகினியை தொலைக்கும் விஷயமாக என்று சொன்னால் நிச்சயமாக வருவார். தன் சகோதரியை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் சிரமம் இருக்காது என்று கோபாலன் நினைத்தார். புறப்படலாமா? ஜெயந்தன் எழுந்தார். அவர்கள் விஸ்வமங்கல வீட்டை அடைந்தபொழுது விடுந்து விட்டிருந்தது. நான் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்ற கோபாலன் படுக்கை அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டார். பிறகு வெகு நேரம் கழித்துதான் அவர் கண் விழித்தார். மதிய உணவிற்கு பிறகு கோபாலன் சகோதரியின் குருஷேத்திர மனையை அடைந்தார். தங்கியை கண்டவுடன் அவர் நடந்ததையெல்லாம் விசாரித்தார். நான் விஸ்வமங்கல மனையிலிருந்து வருகிறேன். எல்லாம் நாம் நினைத்தபடியே நடந்திருக்கிறது. விஸ்வமங்கலத்து ஜெயந்தன் நம்பூதிரி கெட்டிக்கார மந்திரவாதி. அவர் எல்லா விவரத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டார். என்ன, உண்மையாகவா? சரஸ்வதி வியப்புடன் கேட்டார். நாம் பேசுவதில் கூட வெகு கவனமாக இருக்க வேண்டும். இந்த வீட்டின் சுவர்களுக்கு கூட கண்ணும் காதும் இருப்பது போல் தெரிகிறது என்றார் கோபாலன். அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் இந்த வீட்டிற்கு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் ஏற்பட்டது. விஷ்ணுவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. சதா கதகளை மீது பைத்தியம் கொண்டு அலைந்து கொண்டிருந்தவன். இப்பொழுது அவனுக்கு என்ன மரியாதை? இதையும் யோசிக்க வேண்டும். சரஸ்வதி, நீ சொல்வதெல்லாம் சரிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதையெல்லாம் அவளுடைய தேவைக்காக உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாள் என்றே தோன்றுகிறது. இதெல்லாம் இப்படி நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லவும் முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? இப்படிப்பட்ட சம்பவங்களை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிசாசு சக்தியுள்ள சில பெண்கள் சில நேரம் இப்படி சில நன்மைகளை செய்யலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அதற்கென்று சில நோக்கங்களும் இருக்கும். அவர்களது தேவை நிறைவேறிவிட்டால் பிறகு என்ன மிச்சம் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சரஸ்வதி உண்மையில் பயந்தே போனார். தனக்கும் தன் மகனுக்கும் ஏதாவது விபரீதம் நிகழ்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தார்.
சரி அண்ணா, இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்கிறீர்கள்? முடிந்த அளவிற்கு நான் பார்த்து கொள்கிறேன். அதற்காகத்தான் நான் வேலை வெட்டியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். சரஸ்வதி, நீ மனம் வைத்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு என்னுடன் புறப்பட வேண்டும். எங்கே போகிறோம்? விஸ்வமங்கலம் வீட்டிற்கு. கோபாலன் நம்பூதிரி மெதுவாக பேசினார். ஐயோ, அங்கேயெல்லாம் நான் இதற்கு? உஸ், மெதுவாக பேசு. அந்த பெண்ணுக்கு பாம்பு காது. விஷ்ணு கேட்பானே எங்கே போகிறீர்கள் என்று. அதற்கு தானா வழியில்லை. எனது வீட்டிற்கு வருவதாக சொல், மறுத்து பேச மாட்டான். அந்தர்ஜனம் யோசனையில் மூழ்கினார். இதற்கு முன் ஒரு முறை கூட அங்கு போனதே இல்லை. இந்து இங்கு வந்து தங்கும் பொழுதெல்லாம் அழைத்திருக்கிறாள். அப்பொழுது போயிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இன்றைய நிலை அப்படியல்ல. ஒரு நிமிடம் கூட இங்கிருந்து நகர முடியாது. என்ன இதற்கு போய் இவ்வளவு பெரிய யோசனை? கோபால நம்பூதிரி தங்கையை இந்த உலகத்திற்கு இழுத்து வந்தார். நான் வந்துவிட்டால் இதையெல்லாம் யார் கவனிப்பார்கள் என்று யோசிக்கிறேன். நீ பேசுவதை பார்த்தால் இப்பொழுது கட்டியாள்வதெல்லாம் நிரந்தரம் என்று நினைப்பது போல் தெரிகிறது. மாயாஜாலத்தினால் உண்டாகிற பொருட்கள் நிரந்தரமாகாது. எல்லாம் கண்கட்டு வித்தை மாதிரி. வித்தை முடிந்தால் காலி மைதானம்தான். இதை கேட்ட சரஸ்வதி அம்மாவின் மனம் ஒரு கணம் துணுக்குற்றது. அண்ணன் சொல்வது உண்மையாக இருக்குமோ? இதெல்லாம் கிடைத்திருப்பது அப்படித்தானே? ஒருவேளை வந்தது போலவே போய்விடுமோ? இப்போதைய நிலையில் இருக்கிறபடியே எல்லாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நான் சொல்கிறபடி செய். விஸ்வமங்கல வீட்டுக்காரர்கள் அசாதாரண திறமை வாய்ந்தவர்கள். எங்கே இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அடக்கி ஆணி அறிந்து விடுவார்கள். அதன் பிறகு யாருக்கும் எந்தவித பயமோ பிரச்சனையோ இருக்காது. நீ யோசனை செய்து முடிவெடுத்தால் போதும். நாளைக்கு சொல்கிறேனே. இப்படி சொன்னால் எப்படி? நாளைக்கு வெயிலுக்கு முன்னால் நாம் புறப்பட வேண்டும். அவசரப்படுத்தினால் எப்படி? எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு வர முடியுமா? சரி, இனிமேல் எல்லாவற்றையும் உனது விருப்பப்படியே செய்து கொள். நான் நல்லது சொல்லவில்லையே என்று நாளைக்கு என் மீது குற்றம் சொல்லக்கூடாது. சரஸ்வதி அந்தர்ஜனம் மீண்டும் யோசித்தார். அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்வதில் விஷயமில்லாமலாய் இருக்கும். இருந்தாலும் விஷ்ணுவிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் எப்படி புறப்படுவது என்றும் நினைத்தார். விஷ்ணு காலையில் எழுந்திருக்கும் பொழுது விடுந்துவிடும். பிறகு கேட்டால் போதுமில்லையா? தங்கையை அதிகமாக வற்புறுத்த வேண்டாம் என்பதற்காக சரி என்றார் கோபாலன். பிடிவாதமாக இருந்து தங்கை வர மறுத்துவிட்டால் தனது திட்டங்கள் எல்லாம் சிக்கலாகிவிடும். எனவே விஷ்ணுவிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் கோபாலனை சொல்லித்தந்தார். அவன் மாமிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போய் தலையை காட்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னால் போதும். அதிகமாக எதையும் பேச வேண்டாம். விஷ்ணு மறுத்தாலும் போய்விட்டு உடனே வருகிறேன் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறித்தந்தார். அண்ணன் தனது நன்மைக்காக தானே சொல்கிறார் என்று அவருக்கு தோன்றியது. எனவே சம்மதித்தார். மறுநாள் காலையில் விஷ்ணு வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்துவிட்டான். அதற்குள் தேவப்பிரியா எழுந்து ஆற்றுக்கு போய் குளியலை முடித்துக்கொண்டு சமையல் கட்டுக்குள் புகுந்து விட்டிருந்தாள். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து விடுவது அவள் வழக்கம். அவளின் மோகினி உடல் மனித உடலாக மாறுவதற்கு முன்பே குளித்து கோவிலுக்கு சென்று வணங்கி வருவாள். தேவியிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் அவள் மறைத்ததில்லை. ஒருமுறை தேவி அவளிடம் கூறினார், கவனமாக இருக்க வேண்டும். நீ ஆர்வ கோளாறினால் சில அசடுதனங்களை செய்துவிட்டிருக்கிறாய். என்னவோ இன்னும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதது உன் அதிர்ஷ்டம்தான். தேவி சொன்ன வார்த்தையின் பொருள் அவளுக்கு விளங்கவில்லை. சொல்வதை கேட்டுக்கொள்வதை தவிர மறுப்போ சந்தேகமோ கேட்டுவிட முடியுமா என்ன? இருப்பினும் தேவி சொன்ன வார்த்தை அவள் மனதை அலட்டி கொண்டிருந்தது. அதை பற்றி யோசித்தவாறே சமையலில் ஈடுபட்டாள். விஷ்ணுவும் அவன் மாமாவும் ஒன்றாகவே காலை பலகாரம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். தேவப்பிரியா இட்லி பரிமாறினாள். கோபாலன் நம்பூதிரி அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தார். தேவப்பிரியா அங்கு வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டிருந்தன. கோபாலன் நம்பூதிரியின் பார்வை தேவப்பிரியாவின் வயிற்றில் பதிந்திருந்தது. சாதாரண நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். தொப்புள் கொடி இப்பொழுதும் வயிற்றின் உட்புறமாகவே தாழ்ந்தே இருந்தது. வயிற்றில் எந்தவித மாற்றமும் இல்லை. தேவப்பிரியாவின் உடல்நிலையை வைத்து கணக்கிட்டால் அவள் அம்மாவாக வேண்டிய தருணம் இது. ஆனால் அப்படி எதுவும் தெரியவில்லை. கோபாலனின் சந்தேகம் வலுத்தது. வேண்டுமென்றே 2வது முறை இட்லி கேட்டார். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிறது, நல்ல பக்குவம். இதெல்லாம் யாருடைய கைவேலை? எல்லாம் அவளுடைய கைப்பக்குவம்தான், சரஸ்வதி கூறினார். சரஸ்வதி, நான் சும்மா சொல்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. இந்த வீட்டு சமையலே ஒரு தனிவிதம். நலபாகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வீட்டிற்கு வந்தால்தான் அதை அனுபவிக்க முடிகிறது. அண்ணனின் வார்த்தையை கேட்டதும் சரஸ்வதிக்கும் அது உண்மைதான் என்றே பட்டது. தேவப்பிரியா அரைக்க உட்கார்ந்தால் சட்டென்று வேலை முடியும். அரைத்த மாவை எடுத்து ஊதினால் பறக்கும்.
இட்லியாக மாறிவிட்டாலோ வெண்ணையை வழுத்தி பிடித்து வைத்திருப்பதாக தோன்றும். ஒவ்வொன்றும் அவ்வளோ நேர்த்தி. விஷ்ணு, நான் மாமாவுடன் அவரது வீடு வரை போய்விட்டு வந்து விடுகிறேன். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் சரஸ்வதி பேசினார். இதை கேட்டதும் தேவப்பிரியாவின் முகபாவம் மாறியது. அவள் விஷ்ணுவை கவனித்தாள். என்னம்மா திடீரென்று? பவானி அந்த ஜனத்திற்கு உடம்பு சரியில்லையாம். நான் போய் தலையை காட்டிவிட்டு வந்து விடுகிறேன். விஷ்ணு ஒரு கணம் சங்கடத்தில் ஆழ்ந்தான். நாளைக்கே வந்து விடுகிறேன், அம்மா மகனிடம் உறுதியளித்தார். விஷ்ணு எழுந்து போய் கை கழுவினான். நேராக தனது அறைக்குள் போனான். தேவப்பிரியாவும் அவனை பின்தொடர்ந்தாள். சரஸ்வதி, ஒரு நிமிடம் யோசித்துப்பார். உன் மருமகளின் வயிற்றை இதுவரை கவனித்திருக்கிறாயா? ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? இந்த பெண் இங்கு வந்து 3 மாத காலத்தில் இதுவரை தூரமாகி உட்கார்ந்திருக்கிறாளா? சரஸ்வதி அந்தர்ஜனம் ஒரு கணம் யோசித்தார். உண்மைதான். இடி விழுந்தது போல் நடுங்கினார் சரஸ்வதி அந்தர்ஜனம். அத்தியாயம் 30. நன்றாக யோசனை செய்து பார். நான் சொன்னது உண்மையா இல்லையா? கோபாலன் நம்பூதிரி சகோதரியின் முகத்தை பார்த்து பேசினார். சரஸ்வதி அந்தர்ஜனம் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தார். தேவப்பிரியா இந்த வீட்டிற்கு வந்து 3 மாதங்களாகிவிட்டன. ஒரு நாள் கூட அவள் ஒதுங்கி இருந்து பார்த்ததே இல்லை. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி? நான் தனியாக படுத்துக்கொள்கிறேன் என்று அவள் ஒருபொழுதும் சொன்னதே இல்லை. உண்டாகி இருக்கிறாள் என்பதற்கான அடையாளமும் இதுவரை புலப்படவில்லை. குமட்டலோ குளிர்ப்பு பதார்த்தங்களில் ஈடுபாடோ அவளுக்கு ஏற்பட்டதில்லை. இப்படியும் ஒரு பெண் பூவுலகில் இருப்பாளா? இந்த வீட்டில் எத்தனையோ குழப்பங்களும் விபரீதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எதுவும் பிடிபட மாட்டேன் என்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். என்னை பாம்பு கடித்த பொழுது அவள் தன் கையால் தொட மட்டுமே செய்தாள். ஆனால் விஷம் இறங்கியதை பார்த்து வைத்தியரை வேந்து போனார். ஒன்று அவள் பெரிய மந்திரவாதியாக இருக்க வேண்டும், அல்லது மோகினியாக இருக்க வேண்டும். கோபால நம்பூதிரி தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தார். நீங்கள் சொல்வதை என்னால் மறுத்து பேசவும் முடியவில்லை. அதே சமயம் பயமாகவும் இருக்கிறது. தயவு செய்து இதை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள். இல்லை சரஸ்வதி, நீயும் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். என் விஷ்ணுவிற்கு எந்த ஆபத்தும் வராதிருந்தால் போதும். அதற்காகத்தான் இவ்வளவும் பாடுபடுகிறேன். எனக்கென்று வேலை வெட்டி எதுவும் இல்லையா என்ன? அதெல்லாம் கிடக்கட்டும். இதற்கென்ன பரிகாரம்? அதான் சொன்னனே, நாம் ஒரு தடவை விஸ்வமங்கலம் வீடு வரை போக வேண்டும். அப்படியானால் இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். சரஸ்வதி வீட்டிற்குள் போனார். தேவப்பிரியா விஷ்ணுவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். தேவையில்லாமல் பிரச்சனைகளை கிளப்பி விடுவதற்காக உங்கள் மாமா வந்திருக்கிறார் என்றாள் தேவப்பிரியா. போய்தான் தீர வேண்டுமென்று அம்மாவும் பிடிவாதம் பிடிக்கிறாரே, என்ன செய்யலாம்? அவர்களை போக விடுங்கள், தடுக்காதீர்கள். இந்த பயணம் உனக்கு ஏதாவது விபரீதத்தை வரவழைத்துவிட்டால் என்ன செய்வது என்பது எனது பயம். இப்படி புதிதாக ஒவ்வொன்றாக முளைத்துக் கொண்டிருந்தால் நாம் என்னதான் செய்ய முடியும்? இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போகட்டும், ஒன்றை மட்டும் செய்யட்டும். அம்மா புறப்படும் பொழுது இந்த நகையை கழுத்தில் போட்டுக்கொள்ள சொல்லுங்கள். அம்மாவுக்கு எந்தவிதமான தொந்தரவும் ஏற்படாமல் இருக்கட்டும் என்ற தேவப்பிரியா தன் கழுத்திலிருந்த காசு மாலையை கழட்டி விஷ்ணுவிடம் கொடுத்தாள். விஷ்ணு, அம்மா வெளியிலிருந்து அழைத்தார். அவன் வெளியே வந்து பார்த்தபொழுது அம்மா பயணத்திற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார். அம்மா, இதை கழுத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வேண்டாம் விஷ்ணு. எனக்கு ஏன் இதெல்லாம்? உன் அப்பா காலமான பிறகு நான் எந்த நகையும் போட்டுக்கொள்வதில்லையே. அது நம்மிடம் இல்லாமல் இருந்ததால் தானே. இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்வதை யார் தடுக்க முடியும்? என்னை இருந்தாலும் இப்பொழுது வெறும் கழுத்துடன் நீங்கள் போகாதீர்கள். விஷ்ணுவின் வற்புறுத்தலால் மறுக்க முடியாமல் சரஸ்வதி அதை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டார். அவள் எங்கே? இதோ இருக்கிறேன் என்றபடி வெளியே வந்தாள் தேவப்பிரியா. சீக்கிரம் வந்துவிடுங்கள் அம்மா. அங்கு எனக்கென வேலை? பார்த்து விசாரித்துவிட்டு உடனே கிளம்ப வேண்டியதுதான். சரஸ்வதியும் கோபாலனும் வெளிவாசலை கடப்பதை பார்த்து கொண்டே நின்றனர். விஷ்ணுவும் தேவப்பிரியாவும். விளக்கு வைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் விஸ்வமங்கலம் வீட்டை அடைந்தார்கள். கோபால நம்பூதிரி கொஞ்சம் அதிகார குரலில் தேவகியை அழைத்து அவளுக்கு தன் சகோதரியை அறிமுகப்படுத்தினார். இவர்தான் என் சகோதரி. வாங்க வாங்க என்று தேவகி அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். ஜெயந்தன் அப்பொழுது வீட்டில் இல்லை. நேரம் கழித்துதான் வந்து சேர்ந்தார். விஷ்ணுவின் அம்மா வந்துவிட்டார் என்பதை அறிந்ததும் ஜெயந்தனுக்கு மகிழ்ச்சி தோன்றியது. இனிமேல் தனது நோக்கம் படிப்படியாக வெற்றியடைந்துவிடும், அதில் சந்தேகமே இல்லை. தன்னை பயமுறுத்தி ஆபத்திற்குள்ளாக்க முயலும் மோகினியை என்றென்றைக்குமாக இல்லாமல் ஆக்கிவிடும் தனது முயற்சிகள் பலிப்பதாகவே நினைத்தார். இருவரும் சேர்ந்து குளிக்கப் போனார்கள்.
போகிற வழியில் கோபாலனிடம் பல விஷயங்கள் குறித்தும் மனமிட்டு பேசினார் ஜெயந்தன். ஆனால் விஷ்ணு தேவனை பற்றியும் நங்கேமா பிரம்மராட்சஸை பற்றியும் எச்சரிக்கையுடன் பேசாமல் இருந்தார். விஷ்ணுவை நங்கேமாவிற்கு பலியாக்கினால் அவள் தனது நீண்ட நாள் மோகத்தை தணித்து கொண்டு அவனை கொன்று விடுவாள் என்றும், அதன் பிறகு தேவப்பிரியா என்கிற மோகினி தனது சொற்படி நடக்கும் ஒரு பாவையாகி விடுவாள் என்றும் ஜெயந்தன் கனவு கண்டார். சாப்பாட்டை முடித்துக்கொண்ட பிறகு பெண்களும் கூடத்துக்கு வந்தனர். பேச்சு தேவப்பிரியாவை பற்றி திரும்பியது. கேட்டீங்களா மாமி? குதப்பிய வெற்றிலை பாக்கு எச்சிலை 2 விரல்களுக்கு இடையில் உதடுகளை அழுத்தி வெளியே துப்பிய ஜெயந்தன் சரஸ்வதியிடம் பேசத் தொடங்கினார். அந்த பெண் மனித ஜாதியே இல்லை, சுத்தமான மோகினி ஜாதி. அதற்கான ஆதாரமெல்லாம் கிடைத்திருக்கிறது. சரஸ்வதி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் கொடுத்து அனுப்பிய சிமிழில் இருந்தது மாற்று மருந்தே இல்லாத கடுமையான பாம்பு விஷம். விஷ்ணுவுடன் அவள் படுத்து உறங்கும் பொழுது அவளை கொத்த வேண்டும் என்பதற்காகவே நான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அப்படி நான் ஜெபித்து அனுப்பிய பாம்பை எந்த மனித பெண்ணாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒரு விஷயத்திலிருந்தே அவள் மோகினித்தான் என்பது சந்தேகமின்றி நிரூபணமாகிவிட்டது. இதை கேட்டதும் சரஸ்வதியின் முகம் வெளுத்தது. விஷ்ணு எப்படி அவளுடன் குடும்பம் நடத்துகிறான் என்று யோசித்தார். உங்கள் மகனை பற்றித்தானே யோசிக்கிறீர்கள்? ஜெயந்தன் கேட்டார். ஆமாம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதற்கு முன்பும் நிறைய நடந்துள்ளன. எட்டி மரத்திலும் வேறு பல மரங்களிலும் ஆணி அறையப்பட்ட மோகினிகள் எதேச்சியாக அவற்றிலிருந்து விடுபட்டு சிலருடன் குடும்பம் நடத்தி வாழ்ந்த கதைகளும் உண்டு. இப்படிப்பட்ட மோகினிகள் கடைசியில் தங்களது இயல்பை காட்டவே செய்வார்கள். சரஸ்வதியின் முகத்தில் பயம் மேலும் மேலும் படிந்தது. அது எப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன். இதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதும் நல்லதுதான். பொதுவாக மோகினிகள் காமவெறி பிடித்தவர்கள். எந்த ஒரு மனித உடலும் அவர்களை தொடர்ந்து திருப்திப்படுத்தும் என்று கூற முடியாது. புருஷன் பலவீனம் அடைவான். அந்த நிலைமையில் மோகினிகளுக்கு புருஷனுடன் சலிப்பு தோன்றி சலிப்பு வெறுப்பாகி வெறுப்பு வைராக்கியமாகி கடைசியில் அது விபரீதத்தில் வந்து முடியும். ஜெயந்தன் மூச்சு விடாமல் பேசினார். நீங்கள் இவ்வளோ சொன்னதால் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஜெயந்தனின் முகத்தை பார்த்தபடி சரஸ்வதி கேட்டார். தாராளமாக கேளுங்கள். அவள் ஒரு மோகினியாக இருந்தால் பகல் நேரத்தில் எப்படி அவளால் சாதாரணமாக உலவ முடிகிறது? இப்படிப்பட்ட மோகினிகள் சில நேரங்களில் மட்டும்தான் இப்படி வடிவம் மாற முடியும் என்று என் பாட்டி சொல்லியிருக்கிறாரே. அவர்கள் சொன்னது சரிதான். ஆனால் ஒரு விஷயம், பகலில் அவள் மனித பெண்ணாக உலவுவதற்கு வேறு யாரோ அவளுக்கு உதவி இருக்கிறார்கள். என்னை போன்ற மந்திரவாதிகளால் கூட அதை செய்ய முடியும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சூரிய நாராயணன் ஒரு மோகினியை தான் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தியிருந்தார். நாங்கள் எல்லோரும் அப்பொழுது சின்ன குழந்தைகள். எங்களை குளிப்பாட்டியதும் கவனித்து கொண்டதும் எங்களுக்கு கதைகள் சொன்னதும் கூட அந்த மோகினிதான். பிறகு திடீரென்று ஒரு நாள் அதை காணவில்லை. பக்கத்து வீட்டு வேலைக்காரியின் பையனை காணவில்லை என்கிற செய்தி வந்தவுடனே தாத்தா அந்த மோகினியை பிடித்து மறுபடியும் எட்டி மரத்தில் ஆணி அறிந்தார். ஐயோ, ஓமலூர் கோவில் பகவதியே! சரஸ்வதி அந்தர்ஜனம் திகைப்புடன் நெஞ்சில் கை வைத்து பேசினார். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நான் சரியாக்கி விடுகிறேன். அந்த மோகினி என்ன, அதைவிட பெரிய பெரிய மோகினிகளையெல்லாம் நான் ஆணி அறிந்து அடக்கியிருக்கிறேன். ஆனால் இவள் விஷயத்தில் வேறு எங்கேயோ ஒரு தடை இருக்கிறது. அதாவது எங்கிருந்தோ அவளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறது. அதுதான் உடனடியாக அவளை நான் நெருங்க முடியாமல் தடுக்கிறது. சரஸ்வதி அம்மா நிம்மதி இழந்தார். ஜெயந்தன் தொடர்ந்தார். பரவாயில்லை, அந்த மோகினிக்கு உதவும் பலவான் யார் என்று பார்த்து விடலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இரவில்தான் பிரசனம் பார்க்க வேண்டும். ஜெயந்தன் பிரசன பலகையையும் ராசி கட்டத்தையும் எடுத்து வந்தார். குத்து விளக்கை தள்ளி வைத்தார். விளக்கில் மேலும் 2 திரிகளை ஏற்றினார். பிரகாசம் சற்றென்று அதிகமானது. ஜெயந்தன் துணிப்பையிலிருந்து ஒரு கை நிறைய சோழிகளை வாரி ராசி பலகையின் மீது வைத்தார். அப்பொழுது சரஸ்வதி அந்தர்ஜனத்தின் கழுத்தில் கிடந்த காசு மாலையிலிருந்து புறப்பட்ட ஒரு ஒளி ராசி பலகையில் மோதி பிரதிபலித்தது. திடுமென்று ஜெயந்தனின் முகம் இருண்டது. திடுக்கிட்டு அவர் உடனே பின்புறமாக நகர்ந்தார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பாகமாக நான் உங்களுக்கு போடுறேன். அதுவரை என்னுடைய கதைகளை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.